पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். எல்லாத்துக்கும் நமஸ்காரம்மா. எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில் 5வது சாப்டர், முக்கியமான சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம், கர்ம சந்நியாச யோகம். இந்த கர்ம சந்நியாச யோகத்தில் நம்ம 18வது ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. ஞானியோட லட்சணம் இதில் சொல்லப்படும். ஞானியோட லட்சணம் என்ன அப்படின்னா சர்வாத்ம பாவம் அப்படின்னு முக்கியமானது நம்ம சொல்கிறோம். இந்த சர்வாத்ம பாவம் எப்படி இருக்கணும்னு 18வது ஸ்லோகம் இருக்கு. முக்கியமா நம்ம லட்சியம் இதை அடையிறது தான். ஸ்லோகம் என்னன்னு பார்ப்போம். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச பண்டிதா சமதர்ஷினஹ. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச பண்டிதா சமதர்ஷினஹ. வித்யா வினய சம்பன்னஹ. வித்யாவும் வினயம். வித்யான்றதுக்கு அர்த்தம் சாஸ்திர ஞானம். வினயம் அப்படின்னா படிக்க படிக்க தான் நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, நான் அல்பமாக தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு வினயபாவம் வரணும், பொலைட்னஸ் வரணும். அந்த பொலைட்னஸ் வந்தால் தான் ஹம்பிள்னஸ் வரணும், நம்மள்கிட்ட ஹியூமிலிட்டி வரணும். அப்போ ஹம்பிள்னஸ் வந்தால் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிச்சிருக்கோன்றதுக்கு அர்த்தம் இருக்கு. அப்போ வித்யா வினய சம்பன்னி, வித்யாவும் அந்த வித்யாவை நல்லா படித்ததுனால உண்டாகிற வினயமும் எந்த பிராமணனிடத்துல இருக்கோ அவனுக்கு பேரு வித்யா வினய சம்பன்னே பிராமணன். அப்படிப்பட்ட பிராமணனிடத்திலையும், அதே மாதிரி கவின்னு சொல்லக்கூடியது பசுமாட்டினிடத்திலையும், ஹஸ்தினி அப்படின்னா யானை இடத்திலையும், சுனி அப்படின்னா என்ன அர்த்தம், சுனி அப்படின்றதுக்கு அர்த்தம் நாயின் இடத்திலையும், கூடவே பார்த்தீங்கன்னா சஏவ ஸ்வபாகேச மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா நாயை சமைத்து சாப்பிடுற சாண்டாளன் இடத்திலையும், பண்டிதர்கள்னு சொல்லக்கூடிய ஆத்ம ஞானிகள் என்ன பண்றாங்க, பிரம்மத்தை தரிசனம் செய்தவர்கள், சமதர்ஷினஹா, சமதர்ஷினா எல்லாத்தையும் ஒன்றாக பார்க்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமதர்ஷனத்தை சொல்லியாச்சு. இந்த ஸ்லோகத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா நிறைய இருக்கு. 6வது அத்தியாயம் 9வது ஸ்லோகம், 6-9 பக்கத்துல ரெஃபரன்ஸ் போட்டுக்கிட்டே வாங்க. 6-9 பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார், சுகுருன் மித்ரார்யுதாசீன மத்யஸ்தேஷ்வேஷு பந்துஷு மத்யஸ்தேஷ்வேஷ்ய பந்துஷு சாதுஷ்வபி ச பாபேஷு சமபுத்திர் விசிஷ்யதே. 6வது இதுலயும் அதே தான் இருக்கு. சுகுருன் அப்படின்னா, சுகுருத் அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு வெல்விஷரா இருக்கிறவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உதாசீன பாவத்துல இருப்பாங்க, மித்திரன் இருப்பாங்க, நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, வெல்விஷர் இருப்பாங்க. நமக்கு எதுவுமே இல்லாம உதாசீன பாவத்துல நம்மளை கண்டுக்காம இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம உதாசீனப்படுத்திட்டு இல்லாம பார்த்தீங்கன்னா சத்ரு பட்சத்திலையும் மித்திர பட்சத்துக்கும் நடுவுல இருந்து மத்தியஸ்தம் பண்றவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளை துவேஷம் பண்றவங்க இந்த உலகத்துல இருப்பாங்க. இவங்க எல்லாத்துட்டையும் பார்த்தீங்கன்னா சாது ஸ்வபி, நிறைய சாதுக்களும் இருப்பாங்க. இவங்க எல்லாத்துட்டையும் பாப்பேஷுச்ச, பாப்பிகளும் இந்த உலகத்துல இருப்பாங்க. யார் யாரெல்லாம் இருக்கா, நமக்கு வெல்விஷர் இருப்பாங்க, சுகுருத் இருப்பாங்க, மித்திரர்கள் இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, உதாசீன பாவத்துல நம்மளை உதாசீனம் பண்றவங்க இருப்பாங்க, மத்தியஸ்தம் பண்றவங்க இருப்பாங்க நமக்கு நடுவுல, அப்புறம் துவேஷம் பண்றவங்க நம்மள்கிட்ட இருப்பாங்க, பந்துக்கள் இருப்பாங்க, சொந்தக்காரவங்க இருப்பாங்க, சாதுக்கள் இருப்பாங்க, பாப்பிகள் இருப்பாங்க. இவங்க எல்லாத்துட்டையும் பார்த்தீங்கன்னா சமபுத்திர் விசிஷ்யத்தை, எவன் பார்த்தீங்கன்னா சமபுத்தியோடு இருக்கானோ யார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா அந்த உபாதி தோஷங்களை பார்க்காமல் சமபுத்தியோட இவங்க எல்லாம் பிரம்ம ரூபம்தான் அப்படின்னு பார்க்குறாங்களோ அவன்தான் மிகவும் சிறந்தவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6-9 சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் எப்படி சுவாமி 6-9 சொல்லியிருக்கேன், எப்படி அது? அப்போ அவன் எதை பார்க்குறான், என்கிட்ட நமக்கெல்லாம் எதிரி தானே தெரியறான்.
நம்மளை யாராவது துவேஷம் பண்ண நமக்கு துவேஷம் தெரியுதே சுவாமி, எப்படி ஒன்னா பார்க்க முடியும்? பாப்பிகளை எப்படி புண்ணியாத்மாவோடு சேர்ந்து ஒன்னா பார்க்க முடியும்? பாப்பிகள் தானே. அப்படின்னும் போது ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா 10:20 ஒரு ஸ்லோகம் சொல்றார். 10:20 வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா சொல்லும் போது சொல்றார், ஈஸ்வரன் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகமாத்மா குடாகேஷா. முக்கியமான மந்திரம் அது. நான் குடாகேஷா அர்ஜுனா, நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் தான் ஆத்மாவா இருக்கேன். பரமாத்மா என்னவா இருக்கார்? பாப்பிகளுக்கும் ஆத்மாதான், புண்ணியாத்மாக்களுக்கும் ஆத்மாதான், நம்மளை துவேஷம் பண்றவங்களுக்கும் ஆத்மாதான், இந்த உலகத்துல இருக்கிற சகல ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவா நான் தான் இருக்கேன் அப்படின்னு 10:20 சொல்ற. எங்க இருக்கார் ஈஸ்வரன்? சர்வபூதாசயஸ்திதா, எல்லா பூத்தங்களோட ஹிருதயத்திலையும் நான் என்ன பண்றேன்? இருக்கின்றேன் அப்படின்னு சொல்ற. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஹிருதயத்திலையும் பகவான் தான் இருக்காருன்னு ஒருத்தன் பார்க்கறான்னு வச்சுங்க, அவன் தான் சிறந்தவன். மேல இருக்கிறதெல்லாம் வேஷம். ஒரே பெர்சன் தான் வந்து பார்த்தீங்கன்னா தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிஷம். தைத்திரிய மந்திரம் சொல்லுது. எப்படி இந்த பரமாத்மா எப்படி கிரியேஷன் பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லோக்கத்துல இருக்கிற சர்வ தேகங்களையும் அவர் படைச்சார். படைச்சிட்டு தானே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணார்? உள்ள புகுந்தார் அப்படின்னு இது சொல்லுது தைத்திரிய உபனிஷத். இதே சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லும் போது சொல்றார், என்ன பண்ணுதுன்னா மந்திரம் சொல்லுது, அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய. ஒரு அற்புதமான வார்த்தையை சாந்தோக்கியம் சொல்லுது. எப்படி ஈஸ்வரன் உள்ள நுழைஞ்சிருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவபாவத்துல உள்ள நுழைஞ்சிருக்கார். அனேன ஜீவேன, நான் சொல்றேன் நான் பரமஹம்சானந்தா, நான் சன்னியாசி அப்படின்னு சொல்லியிருக்கேனே, இந்த நானா வந்து பார்த்தீங்கன்னா ஜீவனா நுழைஞ்சிருக்கிறது யாரு? அந்த பரமாத்மா தான் நுழைஞ்சிருக்க. நான் எறும்பு அப்படின்னு எறும்பு சொல்லிச்சுன்னா அந்த எறும்பு சரீரத்துக்குள்ளார பரமாத்மா தான் எறும்பா நுழைஞ்சிருக்கார். நான் அசுரன் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா அசுர தேகத்துக்குள்ளார பகவான் தான் அசுரனா நுழைஞ்சிருக்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவானுக்கு அந்நியமா வேற யாரும் இந்த உலகத்துல ஆத்மாவா இல்லை. அப்ப நம்ம எல்லாரும் சொல்றது எதை சொல்லிட்டு இருக்கோம்? பகவானு தான் நான் 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 சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு. அனுப்பிரவிஷ்ய சுகுதி அப்படின்னு ரொம்ப ஃபேமஸானது தைத்திரியத்திலையும் சாந்தோக்கியத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில 10:20 சொல்லியிருக்கு. கூட வந்து பார்த்தீங்கன்னா 13:2 ரெஃபரன்ஸ் போட்டுக்கணும். 13:2 சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் எப்படி இருக்கேன்ப்பா அப்படின்னு கேட்டா ஆச்சாரியர் சொல்றாரு, க்ஷேத்திரஜ்ஞம் சாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்திரேஷு பாரத. 13:2 வந்து பார்த்தீங்கன்னா சொல்றார், நான் வந்து பார்த்தீங்கன்னா இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயதே. நம்ம தேகம் எல்லாமே ஒரு க்ஷேத்திரம் மாதிரி. ஒரு புறம்னு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், நவத்வாரே புரே தேகி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த தேகம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு ஊர் அப்படின்னு, ஒரு கிராமம், ஒரு நகரம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 13வது சாப்டர்ல சொல்லியிருக்கு. க்ஷேத்திரம், காசி க்ஷேத்திரம், காஞ்சி க்ஷேத்திரம், திருவண்ணாமலை க்ஷேத்திரம், எல்லாமே க்ஷேத்திரம். அதே மாதிரி இந்த தேகம் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா க்ஷேத்திரங்களிலும் இந்த அறிபவனாக உள்ள இருந்துகிட்டு நான் நான் அறியறமே. யார் அறியறா? நான் சொல்றேன், எனக்கு தான் நான் அறியறேன். என்னோட இந்திரியங்களை அறியறேன், என்னோட தேகத்தை அறியறேன், என்னோட மனசை அறியறேன், என்னோட புத்தியை அறியறேன். யார் அறியறா? நான் அறியறேன். அந்த நான் யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமாத்மா சொல்றாரு, அந்த பார்க்கிறவனா என்னை நீ அறிந்து கொள் அப்படின்ற. அப்ப உள்ள இருக்கிற பார்க்கிறவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமாத்மா தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற பார்க்கிறவன் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா 13:16 சொல்லும். 13:16 வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் ரொம்ப அருமையா சொல்ற. இந்த ஆத்ம தத்துவம் எப்படி இருக்கு அப்படின்னா, அவிபக்தம் ச பூதேஷு விபக்தம் இவச்ச ஸ்திதம் பூத்த பர்த்ருத தஜ்ஞேயம் கிரகிஷ்ணு பிரபவிஷ்ணு ச. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் அது. இந்த பரமாத்மா வந்து அந்த பிரம்மமானது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி அறிஞ்சுக்கணும் சுவாமி அப்படின்னா, அவிபக்தம் ச பூதேஷு. இந்த பரமாத்மா எப்படி இருக்காரு அப்படின்னா நம்மளோட நான் நான் எப்படி சேர்ந்து இருக்கார். நீங்க வேற பரமாத்மா வேறவே இல்லை, ரெண்டும் ஒண்ணு. ஆனா எப்படி தெரியுது அப்படின்னா விபக்தம் இவச்சஸ்திகம், நான் வேற பரமாத்மா வேறன்னு எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா மயங்கி போய் கிடக்கிறோம். வாஸ்தவத்துல பரமாத்மா இந்த தேகத்துல ஜீவன் தான் அந்த பரமாத்மாவா இருக்கார். ஜீவோ பிரம்மைவ நாபரஹா. அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பூத்தங்களை எல்லாத்தையும் தாங்கிறவரா இருக்கார். உள்ள எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரே நான் 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 இருந்துகிட்டு
இந்த தேகத்தை யாரு தாங்குறா? நான் தான் தாங்குறேன். நான் இல்லைன்னா இந்த தேகம் நிக்காது. இதே மாதிரி எல்லா தேகங்களையும் தாங்குறவரா, கிரியேட் பண்றவரா, லயம் பண்றவரா அந்த பரமாத்மா தான் இருக்கார். எல்லா தேகத்திலையும் அந்த பரமாத்மா இருக்கார் அப்படின்னு சொல்லுது. அது இல்லாம பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் 27வது ஸ்லோகம் 13-27. சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யத்ஸ்வ வினஷ்யந்தம் யப்பஷ்யதி ச பஷ்யதி. அற்புதமான ஸ்லோகம் ஒன்று சொல்றார். சமம் சர்வேஷு பூதேஷு. பரமாத்மா பிராமணன் இடத்துல ஏதாவது ஸ்பெஷலா இருப்பாரா சுவாமி? சாண்டாளன் இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருப்பாரா சுவாமி? பட்சிகள் இடத்துலயும் அனிமல்ஸ் இடத்துலயும் நாயிலையும் கம்மியா இருப்பாரா? மலத்தை சாப்பிட்ற நாயிட்டையும் நல்லா பார்த்தீங்கன்னா புற்களை மட்டுமே சாப்பிடக்கூடிய பசுக்கள் இடத்துலயும் டிஃப்ரெண்டா இருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க. எல்லா ஜீவராசிகளிலும் சமம் சர்வேஷு பூதேஷு, எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் எப்படி இருக்கார் அப்படின்னா திஷ்டந்தம் பரமேஸ்வரம். சமம் சமம் திஷ்டந்தம் பரமேஸ்வரம். பரமேஸ்வரன் சமமா இருக்கார். எல்லாத்துக்குள்ளாரையும் எப்படி இருக்கார்? நானா இருக்கார். நான்ல ஏதாவது டிஃபரெண்ட் இருக்கா அப்படின்னா நான்ல எந்த டிஃபரெண்ட்டும் இல்லை. அவர் தான் ஆத்மாவா இருக்கார். புழு பூச்சியிலிருந்து ஆரம்பிச்சு பிரம்மா வரைக்கும் அவர் தான் ஆத்மாவா இருக்கார், சமமா இருக்கார். வினஷ்யத்சு அவினஷ்யந்தம். எப்படி இருக்காருன்னா இந்த தேகம்லாம் நாசமாய் போயிடும். சாண்டாளனோட தேகமும் இறந்து போகும், குரங்கோட தேகமும் இறந்து போகும், பிராமண தேகமும் உத்தமமான பிராமண தேகமும் இறந்து போகும். ஆனால் இதுல இறக்காம நாசமில்லாதவரா யார் இருக்கானா அந்த நான் சொல்லக்கூடிய அந்த பரமாத்மா நாசமில்லாதவரா இருக்கார். இந்த விதமா பஷ்யதி, இந்த விதமா எவன் ஞானத்தினால் பார்க்கிறானோ ஆத்ம தத்துவத்தை, அந்த பரமேஸ்வரனை எல்லா ஜீவராசிகளிலும் இருக்கிறதா எவன் பார்க்கிறானோ அவனே பார்க்கிறான். ச பஷ்யதி. அப்ப நம்ம எல்லாம் எப்படி பாக்குறோமா அப்படின்னா நம்ம எல்லாம் பேதத்தோட பாக்குறோம். நமக்கெல்லாம் கண்ணு பாத்தீங்கன்னா திருஷ்டி சரியில்லை. நல்ல கண்ணு, எல்லாம் நல்ல கண்ணு. எல்லாத்துக்கும் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணணும். நம்ம எல்லாத்துக்கும் நமக்கெல்லாம் தனித்தனியா பேதத்தோட தெரியுது. அப்ப எவன் பேதமில்லாமல் ஈஸ்வரனை சர்வ ஜீவராசிகளிலும் சமமா பார்க்கிறானோ அவனே பார்க்கிறான் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, அடுத்த ஸ்லோகம் 28 சொல்லுது. சமம் பஷ்யன்கி சர்வத்திர சமவஸ்திதம் ஈஸ்வரம் ந ஹினஸ்ய ஆத்மனாத்மானம் ததோ யாதி பராம் கதி. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இந்த விதமா எவன் சமத்தை பார்க்கிறானோ அவன் தான் பாத்தீங்கன்னா பரமகதியை அடைகின்றான் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப யாரெல்லாம் தேகத்துல பேதத்தை பார்க்கிறோமோ அவர்கள் எல்லாம் பிறந்து இறந்துகிட்டே இருப்போம். யாரெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மாவை எல்லா ஜீவராசிகளிலும் ஒன்றாக பேதமில்லாமல் பார்க்கிறானோ அவன் மோட்சத்தை அடைகிறான். அவன் பாத்தீங்கன்னா திரும்ப பிறப்பதில்லை. ஒரு அருமையான மந்திரம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா தித்தியாத்வை பயம் பவதி. அற்புதமான மந்திரம் ஒன்று சொல்லுது. தித்தியாத்வை பயம் பவதி மந்திரம் சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இரண்டுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, இரண்டு போல இருந்துச்சுனாலும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பயம் உண்டாகும். அப்ப பேதம் இருக்குன்னாவே அங்க கண்டிப்பா பேதம் உண்டாகும். கைலாயத்துல பூதகணங்கள் இருக்கும், எல்லாம் நிறைய பரிவாரங்கள், சிவனோட பரிவாரங்கள் இருக்கும். அதுக்குள்ளாரையே பேதம் இருக்கிறதுனால அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் பயத்தோட தான் இருப்பாங்களாம். பூத்த கணங்களுக்கெல்லாம் எங்கேயாவது சுவாமி பாத்தீங்கன்னா டீப் ப்ரொமோட் பண்ணி அனுப்பிடுவாரோ அப்படின்ற பயம் இருந்துகிட்டே இருக்கும் எல்லாத்துக்கும். எங்கெல்லாம் எத்திர துவைத்தம் இவ பவதி, எங்கெல்லாம் ரெண்டுன்னு ஒண்ணு தெரியுதோ அங்கெல்லாம் பயம் உண்டாகும். அத்வைதத்துல மட்டும்தான் பயம் இல்லை, இருக்கிறது ஒரே தத்துவம் அப்படின்னு அறிஞ்சோம் அப்படின்னா பயம் இல்லாம இருக்க முடியும். அது மாதிரி சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான மந்திரம் ஒண்ணு இருக்கு. பிரம்மபிந்து உபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு. பிரம்மபிந்து உபனிஷத்துல ஒரு மந்திரம் 22, பிரம்மபிந்து உபனிஷத்து 22 மந்திரம் சொல்லுது. ஏக ஏவது பூதாத்மா பூதே பூதே வியவஸ்திதா ஏகதா பகுதா சைவ திருஷ்யதே ஜலசந்திரவத். ரொம்ப எக்ஸலண்டான எக்ஸாம்பிள் இதுதான். ஒரே ஒரு சந்திரன் இருக்கிறது. சந்திரன் எத்தனை? ஒரே ஒரு சந்திரன். அந்த ஒரே சந்திரன் பாத்தீங்கன்னா ஏகதா பகுதா சைவ திருஷ்யத்தை. சின்ன பாத்திரத்துல பாத்தீங்கன்னா சின்ன சந்திரன். ஓடிக்கிட்டு இருக்கிற நதியில இருக்கிற சந்திரன் என்னவா தெரியுது? ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி சஞ்சலமா தெரியுது. எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாத ஜலத்துல சந்திரன் ஆடாம அசையாம இருக்கான்.
நல்ல பியூரான தண்ணியில பியூரா தெரியறான், அழுக்கான சாக்கடை தண்ணியில அழுக்கா தெரியறான். இது மாதிரி விதவிதமா இருக்கிற சந்திரன் எத்தனை? ஒரே சந்திரன், வானத்துல இருக்கிறது ஒரே சந்திரன். ஆனா இங்க எத்தனை நீர்நிலைகள் இருக்கோ, எத்தனை ஜலபாத்திரங்கள் இருக்கோ, அதுல எல்லாத்திலையும் ஒரே சந்திரன் தான் பிரதிபிம்பத்தை ஏற்படுத்துகின்றான். அதே மாதிரி ஏக்க ஏவத்து பூத்தாத்மா, எல்லா ஜீவராசிகளிலும் இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவம் எப்படிப்பட்டது? ஒரே ஒண்ணுதான் இருக்கு. ஆனா அதுதான் பாத்தீங்கன்னா பூத்தே பூத்தே வியவஸ்திதக, ஒரே பரமாத்மா எல்லா பூத்தங்கள்லையும் நான் 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 என்ன பண்ணியிருக்கார்? அவர்தான் பிரவேசம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான மந்திரம் இருக்கு. எப்படி பாத்தீங்க அப்படின்னா கட்டோபனிஷத்துல 5வது வள்ளி 9, 10, 11 3 மந்திரம் எழுதிக்கலாம். கட்டோபனிஷத் 5, 9, 10, 11 5வது வள்ளி. அக்னிர் யதைகோ புவனம் பிரவிஷ்டோ ரூபம் ரூபம் பிரதிரூபோ பபூவ ஏகஸ்ததா சர்வபூதாந்தராத்மா ரூபம் ரூபம் பிரதிரூபோ பகிஷ்ச. எப்படி பாத்தீங்கன்னா ஒரே அக்னி தான், அக்னி தத்துவம் இந்த வாயுல பாத்தீங்கன்னா மிக்ஸ் ஆகிருக்கு. நான் பாத்தீங்கன்னா ஒரு 3 மேட்ச் பாக்ஸ் வச்சிருக்கேன் தனித்தனியா. இந்த மேட்ச் பாக்ஸ்ல ஒரு மேட்ச் பாக்ஸ் நான் பாத்தீங்கன்னா ஒரு தீக்குச்சியை கொளுத்தும் போது அது பாத்தீங்கன்னா எல்லோ ஃப்ளேம்ல எரியுது. ஒரே அக்னி தத்துவம் தான், எல்லோ ஃப்ளேம்ல பாத்தீங்கன்னா ஃபயர் ஆகுது. இன்னொரு லோக்கல் பிராண்ட் ஒன்று வச்சிருக்கேன், ஏதோ ஃப்ரீயா கிடைச்சது அப்படின்னு, அதை கொளுத்துனேன் அப்படின்னா ரெட் கலர்ல எரியுது. அது ஏதோ ஃபயர் ஒர்க்ஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா அது தீபாவளி கொளுத்துற மாதிரி அது எரியுது, ரெட் கலர்ல எரியுது. இன்னொன்று எழுதுனா இன்னொரு தீப்பெட்டி ஒன்று வச்சிருக்காங்க, நல்ல ஒரு லைட்டர் ஒன்று வச்சிருக்காங்க, அது ப்ளூ ஃப்ளேம்ல எரியுது. அப்போ ஒரே அக்னி தான் பாத்தீங்கன்னா அக்னி தத்துவம் ஒரே தத்துவமா இருந்தாலும் அதோட உபாதிக்குள்ளார லைட்டர்ல புகுந்து வரும்போது கேஸ் வழியா வரும்போது அது பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் ஆகுது. வேற ஏதாவது பொட்டாசியம் பாஸ்பரஸ் ஏதாவது மிக்ஸ் பண்ணாங்கன்னா அது ப்ளூ ஃப்ளேமாவோ ரெட் ஃப்ளேமாவோ இல்ல ஆரஞ்சு ஃப்ளேமாவோ எல்லோ ஃப்ளேமாவோ வருது. இதே மாதிரி ஒவ்வொரு கட்டைகள்லையும் மரக்கட்டையில பாத்தீங்கன்னா வெளிப்படுற அக்னி தத்துவம் எப்படி இருக்கு அப்படின்னா விதவிதமான கலர்ல இருக்கு. அப்ப அக்னிர் எதைக்கோ, எப்படி யதா அக்னி ஒரே தத்துவம் தான். ஆனா அது என்ன பண்ணுதுன்னா புவனம் பிரவிஷ்டம், இந்த லோகத்துக்குள்ளார புகுந்து ரூபம் ரூபம் பிரதிரூபோ பகிஷ்ச பபுவ, அநேக ரூபங்களை பாத்தீங்கன்னா அக்னி எடுத்துக்கொள்கிறதோ. அதே மாதிரி ஒரே ஒரு பரமாத்மா தான், ஏகஸ்ததா சர்வபூதாந்தராத்மா, ஒரே ஆள் தாங்க. எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் சர்வாந்தராத்மாவா இருக்கிறது ஒரே ஒரு ஆத்மா தான். அந்த ஆத்மா என்ன பண்ணுதுன்னா ஆனா வெளியில எப்படி இருக்கு? ரூபம் ரூபம் பிரதிரூபோ பகிஷ்ச, வெளியில பாத்தீங்கன்னா நான் ஆணாக்கும், நான் சன்னியாசியாக்கும் அப்படின்னு வெளிப்படுது. இன்னொரு இடத்துல நான் எறும்பாக்கும், இன்னொரு இடத்துல நான் குரங்காக்கும், நான் பசுவாக்கும், நான் பாத்தீங்கன்னா யானையாக்கும், நான் அசுரனாக்கும், நான் தேவனாக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விதமான நாம ரூபங்கள்ல அது என்னப்படுது? வெளிப்படுகிறது. ஆனா உள்ள இருக்கிறது என்னது? ஒரே ஒரு ஆத்மாதான் அப்படின்னு 5வது வள்ளியில 9வது மந்திரம் சொல்லுது. அதே மாதிரி 10வது மந்திரம் சொல்லுது, வாயுர் யதைகோ புவனம் பிரவிஷ்டோ ரூபம் ரூபம் பிரதிரூபோ பபூவ ஏகஸ்ததா சர்வபூதாந்தராத்மா ரூபம் ரூபம் பிரதிரூபோ பகிஷ்ச. ஒரே வாயு தானேங்க. ஒரே வாயு பாத்தீங்க அப்படின்னா இந்த லோகத்துல எத்தனை வாயுக்களா அது பாத்தீங்கன்னா நாம ரூபத்தை எடுத்துக்கிட்டு இருக்கு. வாயு பகவான் ஒருத்தர் தான். அந்த ஒரே வாயு பாத்தீங்கன்னா மீத்தேனா இருக்கும் போது பாத்தீங்கன்னா பூமிக்கு அடியில இருக்கும்போது ஃபயர் ஆகிறதா இருக்கு. எல்பிஜி கேஸா இருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம அடுப்பெரிக்கிறது யூஸ் பண்ணுது. ஆக்சிஜனா இருக்கும் போது ஒரு மாதிரி இருக்கு, ஹைட்ரஜனா இருக்கும் போது ஒரு மாதிரி இருக்கு, கார்பன் டை ஆக்சைடா ஒரு மாதிரி இருக்கு, நைட்ரஜனா இருக்கும் போது ஒரு மாதிரி இருக்கு. விதவிதமான வாயுக்களா பாத்தீங்கன்னா வெளியில பாத்தீங்கன்னா வெளிப்படுறதா இருக்கு. ஆனா வாயு எத்தனை? ஒரே ஒரு வாயு தான். அதுதான் பாத்தீங்கன்னா அநேக நாமத்தை எடுத்துக்கிட்டு ரூபங்களை எடுத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சர்வபூதாந்தராத்மா ஒரே ஆத்மா தான். அது என்ன பண்ணுதுன்னா வெளியில பாத்தீங்கன்னா அநேக ரூபங்களை எடுத்துக்கிட்டு இருக்கு. யாரு? நம்ம எல்லாம் அநேக ரூபமான உள்ளுக்குள்ளார நம்ம எல்லாரும் ஒருத்தர் தான். அது 10வது மந்திரம் சொன்னது பேரு. 11வது மந்திரம் இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஸ்ருதி சொல்லுது 5ல கட்டோபனிஷத் 5:11 சூரியோ யதா சர்வலோகஸ்ய சக்ஷுஹு. சூரியன் எப்படி பாத்தீங்கன்னா எல்லா லோகத்துக்கும் கண்களா இருக்கார்.
அது வந்து பார்த்தீங்கன்னா கண்கள் எல்லா இந்த மொத்த உலகத்தையும் அவர்தான் கண்களா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். சூரிய பிரகாசத்தை தான் எல்லாம் பார்க்கிறோம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா ந லிப்பியதே சாற்றுஷைர் பாகிய தோஷை, அந்த சூரிய பிரகாசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில இருக்கிற எந்த சாக்கடையிலையும் சூரிய பிரகாசம் படுது, நல்ல கங்கா யமுனாலையும் சூரிய பிரகாசம் படுது, சந்தனத்திலையும் படுது, மரத்திலையும் படுது, எல்லாத்தையும் பிரகாசிக்குது அந்த சூரியனோட பிரகாசம். ஆனா வெளியில இருக்கிற எந்த தோஷங்களாலும் அந்த சூரிய பிரகாசம் எப்படி படுறதுல லிப்பியதே ந லிப்பியதே, அதோட சம்பந்தமே இல்லாம தோஷங்களால் சம்பந்தப்படாததா எப்படி இருக்கோ அதே மாதிரி ஏகஸ்ததா சர்வபூதாந்தராத்மா, அதே மாதிரிதான் பாப்பிகள்கிட்ட இருக்கிற ஆத்மாவா இருக்கட்டும், இல்ல புண்ணியாத்மாக்கள்கிட்ட உயர்ந்த பிராமணர்கள்ட்ட வேதம் படிச்ச பிராமணர்கள்ட்ட இருக்க ஆத்மாவா இருக்கட்டும், நாய்ட்டையா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா பசுட்டையா இருக்கட்டும், இல்ல யானைகிட்ட இருக்கட்டும், இல்ல சாண்டாளன்ட்ட இருக்கட்டும், எல்லா ஜீவராசிகள்ல இருக்கிற அந்த பூதாந்தராத்மா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ந லிப்பியதே லோக துக்கேன பாகிய, வெளியில இருக்கிற எந்த சுக துக்கம் எந்த தோஷங்களோடையும் சம்பந்தம் இல்லாம அகம் அகம் அகம்னு அந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா சதா தோஷம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு கட்டோபனிஷத் மந்திரம் சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா விதவிதமா எதுக்காக சொல்லுது அப்படின்னா பேத புத்தி போகணும். அந்த பேத புத்தி போனாதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மோட்சமானது சித்தி. சுவாமி கர்ம காண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கு கர்ம காண்டத்துல, நம்ம கோயிலுக்கு போனாவே எந்த கர்ம காண்டம் பண்ணாலும் சங்கல்பம் பண்ணும்போது என்ன பண்றோம், நான் இந்த குலம் இந்த கோத்திரம் இந்த கோத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா பிறந்தவன், இந்த குலத்துல பிறந்தவன், என்னுடைய ராசி என்னுடைய நட்சத்திரம் என்னோட லக்னம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு தானே பண்றோம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா. இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா வேதத்தோட பூர்வ பாகம் என்ன பண்ணுதுன்னா அத்தியாரோபம் பண்ணுது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. பூர்வ பாகம் வேதத்துல இருக்கிற பூர்வ பாகம் கர்ம காண்டமும் உபாசனா காண்டமும் என்ன பண்ணுது, நமக்கு மேல நான் வந்து பாத்தீங்கன்னா நானுக்கு மேல ஏகப்பட்ட விஷயங்களை வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணுது. பண்ணதுக்கு பிறகு அதே வேதாந்தத்துக்குள்ளார வரும்போது என்ன பண்ணுது, எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்றது. அதுக்கு என்ன பேரு அப்படின்னா அத்தியாரோபம் பண்ணினதை எல்லாத்தையும் வேதாந்தம் என்ன பண்ணுது, அபவாதம் பண்ணுது. அப்ப அத்தியாரோபம் பண்ணத அபவாதம் பண்றதுனால எது சிறந்தது, இப்ப அல்டிமேட் எது, ஒரிஜினல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அனாதி காலத்துல இருந்து நம்மகிட்ட பேத புத்தி இருக்கு. இந்த பேத புத்தி எல்லாத்தையும் நாசம் பண்றதுக்காகத்தான் வேதாந்தம் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் உடைக்குது, வேதங்களை எல்லாத்தையும். அதனால்தான் சொல்லுது வித்யா வினய சம்பன்னே பிராமணே, உயர்ந்த பிராமணனிடத்திலையும் பசுமாட்டிலையும் நாயினிடத்திலையும் யானையினிடத்திலையும் சாண்டாளனிடத்திலையும் ஒரே பிரம்ம தத்துவம் தான் இருக்கு, அது நான் தான் அப்படின்னு எவன் அறிகிறானோ அவன்தான் உயர்ந்தவன், அவன்தான் ஞானி புருஷன். எங்கேயாவது பேதம் பார்க்கிறாங்க அப்படின்னா மேல கீழேன்னு பாக்குறாங்கன்னா நீங்க டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா கீதையோட பிரமாணத்தை வச்சு சொல்லலாம் அவங்களுக்கு இன்னும் ஞானம் உண்டாகல, இன்னும் இந்த நாமரூபத்திலேயே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. பூர்வ பாகத்திலிருந்து உத்தர பாகத்துக்கு வேதத்துல உத்தர பாகத்துக்கு அவங்க வரல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்ப ஞானிகள் இடத்துல பேதம் இருக்கவே இருக்காது. முக்கியமான ஸ்லோகம் பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஆச்சாரியர் சொல்றார் வித்யா வினய சம்பன்னே. வித்யா வினய சம்பன்னே என்ன அர்த்தம், வித்யாச்ச வினயச்ச வினயகச்ச வித்யா வினயவ், வித்யாவும் அதே நேரத்துல வினயம்னு சொல்லக்கூடிய பொலைட்னஸ் இருக்கணும், பணிவு இருக்கணும். அந்த பணிவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவனிடத்துல இருக்கோ அதுக்கு பேரு வித்யா வினயவ்னு பேரு, வித்யா வினயவ். அந்த வித்யா வந்து பாத்தீங்கன்னா ஆத்மனோ போதோ. வித்யானா என்ன சுவாமி, சம்ஸ்கிருதத்துல போன்னு 4வது இருக்கு, அதை மாத்திங்க 3வது போ மாத்திக்க. அப்போ வித்யான்றதுக்கு ஆச்சாரியர் சொல்றாரு ஆத்மனோ போதோ, ஆத்மாவை பத்தின ஞானம், அதுக்கு பேரு வித்யான்னு பேரு. வினயம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா உபசமம். உபசமம்னா ஆத்மாவை ஒருத்தனை அறிஞ்சான் அப்படின்னா அவனுக்கு என்னன்னா உள்ளுக்குள்ளார எந்த இம்பல்ஸும் ரைஸ் ஆகாம அவன் என்ன பண்ணுவான், சாந்தமா இருப்பான். அப்ப வித்யா வினய சம்பன்னகன்றதுக்கு அர்த்தம், பிராமணன்றதுக்கு அர்த்தம் லௌகிக வித்யாவை படிச்சு சாந்தமா இருக்கிறவனையும் எடுக்கலாம். இல்லைன்னா ஆத்மாவை பத்தின ஞானத்தை அடைந்து இது எல்லாம் ஆத்மஸ்வரூபம்னு தெரிஞ்சு அமைதியா இருக்கிற சாந்தமா இருக்கிறவனையும்
வித்யா வினய சம்பன்னகன்னு எடுக்கலாம். தாபியாம் வித்யா வினயாபியாம் சம்பன்னோ, அந்த வித்யான்னு சொல்லக்கூடிய ஆத்ம ஞானம், அதனால உண்டான வினயம், இந்த ரெண்டுத்தோடு கூடி இருக்கிறவனுக்கு பேரு வித்யா வினய சம்பன்னகான்னு பேர். அவனிடத்திலையும் வித்யா வினய சம்பன்னோ வித்வான், ஆச்சரிய தெளிவா சொல்லிட்டார், வித்வான் ஞானி புருஷன். வினீதகச்ச யோ பிராமணக, பணிவுள்ளவனா எவன் இருக்கானோ, எல்லா ஜீவராசிகளும் நான் தான் அப்படின்னு எல்லாத்துட்டையும் சமபாவனையில இருக்கானோ அவனும் அந்த வித்வானா இருக்கிற பிராமணனிடத்திலையும், தஸ்மின்னு பிராமணே, அந்த பிராமணனிடத்திலையும், கவி கவின அர்த்தம் பசுமாட்டின் இடத்திலையும், ஹஸ்தினி யானையின் இடத்திலையும், சுனி ச ஏவ நாயின் இடத்திலையும், நிச்சயமா நாயின் இடத்திலையும், சொபாகேச்ச பண்டிதாக சமதர்ஷன, பண்டிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா சமைத்து நாயை சமைத்து உண்ணும் சான்றாளர்களிடத்திலையும் குருவிகாரங்களிடத்திலையும் சமமாக பாவிக்கின்றார்கள். சொன்ன மாத்திரத்துல ஆச்சாரியர் சொல்றார், வித்யா வினய சம்பன்னே உத்தம சம்ஸ்காரவதி பிராமணி. இந்த வித்யா வினய சம்பன்னம் அடைஞ்சவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப உத்தமமான சம்ஸ்காரம் இருக்கு. யார்கிட்ட இருக்கு? அந்த பிராமணன் இடத்துல இருக்கு. என்ன குணம்? சாத்விக குணம். சாத்விக குணப்பிரதானக பிராமணாக, சத்வகுண பிரதானாக பிராமணாக. சத்வகுணம் வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா இருக்கிறது. அதனால பிராமணர்கள் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒழுக்கங்கள் இருக்கும், நல்ல குவாலிட்டி இருக்கும். ஆனா சத்துவகுணம் யாரோடது? மாயையோடது தானே சாமி, மேஜிக்கு தானே. அது ஆத்மாட்டு தான் குணங்களே இல்லையே. அப்போ மாயையோட குணத்துல இருந்து உண்டான சத்துவ குணத்துலதான் பிராமணர்கள் ரொம்ப உத்தமமானவர்களா இருக்காங்க, நல்ல சம்ஸ்காரத்தை உடையவங்களா இருக்காங்க. அதே நேரத்துல பிராமணே சாத்விகே, சாத்விகமா இருக்கிற பிராமணன் இடத்துலையும், மத்தியமாயாம்ச ராஜஸ்யா, மத்தியமம் எது? ரஜோகுணம் வந்து பாத்தீங்கன்னா மத்தியமம். அந்த ரஜோகுணத்தோட இருக்கிறவங்க யாரு? க்ஷத்திரியர்களா இருக்கட்டும், மனுஷங்களை எடுத்துட்டீங்கன்னா க்ஷத்திரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா மத்தியமம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வைஷ்யர்களும் மத்தியமம், அவங்கள்ட்டயும் ரஜோகுணம் இருக்கு. அவங்களும் கூட அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எதை இருக்கலாம்? கவி. கவின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பசுமாடு. அது எப்படிப்பட்டது? சம்ஸ்காரஹீனாயாம், சம்ஸ்காரமே இல்லாதது எது அப்படின்னா அதுக்கும் கீழே இருக்கிறது. அத்தியந்தம் ஏவ கேமல தாமசே ஹஸ்தியாதௌச்ச, ரொம்ப தாமசமா இருக்கிறது எது? பசுமாடு ரஜோகுணத்துல சேர்ந்தது. க்ஷத்திரியர்கள் வைஷ்யர்கள் ரஜோகுணத்துல இருக்கிறவங்க. இதுக்கப்புறம் 100% வந்து பாத்தீங்கன்னா தமோகுணத்துல இருக்கிறவங்க, சம்ஸ்காரமே இல்லாதவங்களா இருக்கிறவங்க. எப்படி உட்காரணும், எப்படி பேசணும், எதுவுமே தெரியாத குணத்துல இருக்கிறவங்க யாரு? சூத்திரர்களா இருக்கிறாங்க. அனிமல்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா எதை எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஸ்தியாதௌ, யானை நாய், இது மாதிரி நிறைய தாமச ஐட்டங்கள் நிறைய இருக்கு, விவேகமே இருக்காது. இதெல்லாம் நிறைய ஜீவராசிகள் தாமசமா இருக்கிறது. அந்த எல்லா ஜீவராசிகள்ட்டையும் ஆச்சாரிய சொல்றாரு, சத்வாதி குணைகி தஜ்ஜைகி ச சம்ஸ்காரைகி. அப்ப என்ன அர்த்தம்? சத்வகுணத்திலிருந்து உண்டாகிற சம்ஸ்காரம் பிராமணாதிகள்கிட்ட இருக்கு, உத்தமமா இருக்காங்க. ரஜோகுணத்திலிருந்து உண்டான சம்ஸ்காரம் க்ஷத்திரிய வைஷ்யர்களிடத்திலையும் பசுமாட்டு முதலியவைகள்லயும் இருக்கு, மத்தியமம். அதே மாதிரி தமோகுணத்திலிருந்து உண்டான சம்ஸ்காரத்தினால வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்காங்க? நம்ம தாமசமா இருக்கக்கூடிய சாண்டாளர்களும் சூத்திரர்களும், அதே மாதிரி யானை இது மாதிரியான ஜீவராசிகளும் இருக்கின்றன, தமோ குணமா இருக்கு. இதுல இருந்து உண்டான சம்ஸ்காரங்களை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொருத்தரும் டிஃபைன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது எல்லாம் அத்தியந்தம் ஏவ அஸ்பிருஷ்டம். இந்த எல்லாம் எங்கப்பா நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல இருக்கிற பாடி இருக்கே, இந்த பாடியில தான் இந்த குணங்கள் எல்லாம் இருக்கு. தேகமா இருக்கட்டும், இந்திரியங்களா இருக்கட்டும், மனசா இருக்கட்டும், புத்தியா இருக்கட்டும், பிராணன் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்களால் ஆனது. நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நான்ற தத்துவம் தான் இருக்கிறது, எல்லாத்துலயும் பேஸா இருக்கு. நானுக்கு மேல இருக்கிற அவித்யா மீதி இருக்கிற எல்லா தத்துவங்களையும் அந்தந்த குணத்துக்கு ஏத்த மாதிரி, கர்மத்துக்கு ஏத்த மாதிரி கிரியேட் பண்ணி இந்த லோகத்துல எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்பிருஷ்டம், அத்தியந்தம் ஏவ அஸ்பிருஷ்டம்.
இதோட இந்த மேல இருக்கக்கூடிய வேஷங்களோடு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாம சமம் ஏக்கம் அவிக்கிரியம், எல்லா ஜீவராசிகள்டையும் சமமாக, எல்லா ஜீவராசிகளையும் ஏக்கமாக ஒன்றே ஆனதாக, அவிக்கிரியம் எந்த விகாரங்களும் இல்லாததாக, எதற்கு பிரம்ம, அந்த பிரம்மமானது இருக்கு அப்படின்னு திரஷ்டும் சீலம் ஏஷாம், எவர்கள் பார்க்கின்ற தன்மையை உடையவர்களோ அவர்கள்தான் தே பண்டிதாகா, அவர்கள்தான் பண்டிதர்கள், அவர்கள்தான் சமதர்ஷிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ளார இருக்கிற ஆத்மால எந்த பேதமும் இல்லைங்க. சாந்தோக்கியத்துல பஞ்சாகினி வித்யால பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பிரகரணம் வருது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ஜென்மத்துல பாத்தீங்கன்னா இந்திரன் என்ன ஆவான் அப்படின்னு கேட்டா, இந்திரன் பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல பாத்தீங்கன்னா நாயா பிறக்கலாம், அப்புறம் சுகரோவா ஸ்வேனோவா மந்திரம் இருக்கு, பன்றியா பிறக்கலாம், நாயா பிறக்கலாம், பிராமணனா பிறக்கலாம், சாண்டாளனா பிறக்கலாம், சத்திரியனா பிறக்கலாம், வைஷ்யனா பிறக்கலாம் அப்படின்னு இந்திரனோட அடுத்த பிறவியே அவன் கையில இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, கோடிக்கணக்கான கருமங்கள், அபிமானம் வேணாம், யாருக்கும் கில்ட்டினஸும் வேணாம், கில்ட்டி கான்சியன்ஸும் வேணாம். அதே நேரத்தில் ஐயோ இப்படி பிறந்துட்டோமே அப்படின்னு யாரும் கில்ட்டி வச்சுக்காதீங்க. அதே நேரத்துல நான் ரொம்ப உத்தமமாக்கும் அப்படின்னு வச்சுக்காதீங்க. ஏன் அப்படின்னா, முந்தின ஜென்மம் என்ன சரீரம்னு தெரியாது, அடுத்த ஜென்மம் பாத்தீங்கன்னா என்ன சரீரம்னு தெரியாது. எத்தனை வாட்டி சாண்டாளனா பிறந்து பாம்பையும் சாப்பிட்டுட்டு இருந்தோன்னு தெரியல, பாம்பையும் பள்ளியையும் பிடிச்சி காக்காவெல்லாம் சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோமோ தெரியல, எத்தனை ஜென்மத்துல இந்திரனா பிறந்தோன்னு தெரியல, எத்தனை ஜென்மங்கள்ல உயர்ந்த தேவர்களா அக்னி பகவானா வாயு பகவானா பிறந்தோன்னு தெரியல, எத்தனை ஜென்மத்துல பிரம்மாவா பிறந்திருப்போன்னு தெரியல. அப்ப பாத்தீங்கன்னா குழுக்கள் முறையில பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி ஆகிற கருமத்துக்கு ஏத்த மாதிரி சரீரங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஒரு அம்மா என்கிட்ட வந்தாங்க, சாமி நம்ம எல்லாம் பிராமணனா பிறந்துட்டோம், அடுத்து பாத்தீங்கன்னா எவல்யூஷன் தியரி படி அடுத்தது நமக்கு இன்னும் கொஞ்சம் மேலதான் போகும், இந்த எவல்யூஷன் தியரியெல்லாம் இங்க சனாதன தர்மத்துல இல்லை, மனசுல நல்லா புரிஞ்சுங்க. இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரமபத விளையாட்டு மாதிரி. என்ன ஆகும், நீங்க நல்ல கர்ம புண்ணிய கர்மா பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா மேல ஏறி புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக உத்தம பிறவி கிடைக்கும். அதே பாத்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸ்ல இருக்கிற பாப்ப கர்மா எக்ஸாஸ்ட் ஆக ஆரம்பிச்சதுன்னா மெதுவா ஒரு பாம்பை பிடிச்சி கீழே கொண்டு உங்களை புழு பூச்சியா இறக்கி விட்டுரும். மேலே ஏறுவோம் கீழே இறங்குவோம், மேலே ஏறுவோம் கீழே இறங்குவோம். ஏன் இருக்கோ நல்ல பக்கத்துல மோட்ச மார்க்கம் பக்கத்துல போயிடுவோம். ஒரு தாயம் போட்டு என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, கீழே பெரிய பாம்பு பாத்தீங்கன்னா கீழே கொண்டு இறக்கி விட்டுரும். அப்ப என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மா பாத்தீங்கன்னா ககனாகதி, கர்மத்துக்கு பாத்தீங்கன்னா இருட்டறையா இருக்கு. சஞ்சிதத்துல எது அடுத்த மெச்சூரிட்டி ஆகுதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. இப்பவே மெச்சூரிட்டி ஆயிருக்கலாம், ஒரு கர்மா மெச்சூரிட்டி ஆகி ஜென்மத்தை தர்றதுக்கு ரெடியா இருக்கலாம், உங்களுக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. அப்ப தேகம் பாத்தீங்கன்னா வேஷம், தேகம் கர்மத்துக்கு ஏத்த மாதிரி கிடைக்குது. யதா கர்ம யதா சுத்தம், என்ன கர்மம் பண்றோமோ என்ன உபாசிச்சமோ அதுக்கேத்த மாதிரி ஜென்மங்கள் பாத்தீங்கன்னா யோனிமன்யே பிரபத்யந்தே ஷரீரத்வாய தேகினா. கட்டோபனிஷத் மந்திரம் சொல்லுது, யதா கர்ம யதா சுத்தம், நம்ம கர்மம் பண்ண கர்மத்துக்கும் நம்ம பண்ண உபாசனை சிந்தனைக்கும் ஏத்த மாதிரி என்னவா இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு யோனியையா திரும்ப திரும்ப அடைஞ்சுக்கிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப வேற வேற யோனிக்கு போயிட்டே இருக்கிறோம். அந்த யோனி பாத்தீங்கன்னா என்னவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு புழு பூச்சியோட யோனியா இருக்கலாம், மனுஷ யோனியா இருக்கலாம், சாண்டாள யோனியா இருக்கலாம், பிராமண யோனியா இருக்கலாம், தேவ யோனியா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதனால பாத்தீங்கன்னா கர்மத்தையும் உபாசனை மானச சிந்தனத்தையும் வச்சுக்கிட்டு தான் நமக்கு ஜென்மம் கிடைக்குது. அப்ப உள்ள இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய. நம்ம உருளைக்கிழங்குங்க, நம்ம எல்லாம் ஜடம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மா வயிற்றுல 7வது மாசம் வரைக்கும் இருக்கும் பாத்தீங்களா, 7வது மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 விஷயங்கள் வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா, XY குரோமோசோம்ஸ் இதெல்லாம் சொல்றாங்கல்ல, இதே மாதிரி அப்பாவோட சுக்லம் அம்மாவோட சோனிதம் இந்த 2ம் சேர்ந்தோன கருப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த கருப்பிடிக்கும் போதே அப்பாவோட சுக்லத்துல இருந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரீஸ் ஆன ஜீவன் என்ன இருக்கு, ஜீவனா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்ச பிராணன், அப்புறம் பாத்தீங்கன்னா 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம்,
அதுக்கப்புறம் சித்தம், மனசு, புத்தி, அப்படி அகங்காரம் சொல்லக்கூடிய 4 தத்துவம், மொத்தம் 19 தத்துவங்களும் அப்பாவோட சுக்லத்து வழியா என்ன ஆயிடும், வந்துடும். ஃப்ரீஸ் ஆயிருக்கும் ஜடம். அதுக்கு ஆக்டிவேட் ஆகாது. எல்லாம் இருக்கு, ஆனா ஆக்டிவேட் ஆயிருக்காது. கரண்ட் கனெக்ஷன் இன்னும் கிடைக்கல. அப்போ பாத்தீங்கன்னா இருக்கிற வரைக்கும் அம்மாவோட வயிற்றுல 7 மாசம் வரைக்கும் எல்லாரும் ஜடமா இருக்கும். அந்த 7வது மாசத்துல பாத்தீங்கன்னா எப்படி பிரவேசமாகுது, ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா உள்ள பிரவேசம் பண்றார். நம்ம அந்த ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா சீமந்த கிரியா நம்ம பண்றோம் பாத்தீங்களா, அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா உள்ள பிரவேசம் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா ஆக்டிவேட் ஆகுது. அந்த பிரவேசம் எப்படி நடக்குது அப்படின்னா, ஈஸ்வரன் எப்படி பிரவேசம் பண்றாருன்னா ஜீவனா பிரவேசம் பண்றார். அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய. அது எல்லா தேகத்திலையும் அந்த ஒரே பரமாத்மா தான் பிரவேசம் பண்றார். அப்ப எப்படி பிரவேசம் பண்றார், எல்லாத்திலையும் ஈக்குவலா சமமா. அந்த சமமா ஒரே ஒரு ஆள் தான், ஒரே சந்திரன் எல்லா ஜலபாத்திரத்திலையும் பிரதிபிம்பத்தை ஏற்படுத்துறது எப்படியோ அதே மாதிரி ஒரே பிரம்ம தத்துவம், ஏக்கமேவ அத்விதீயமா இருக்கிற பிரம்ம தத்துவம் என்ன பண்ணுது, உள்ளுக்குள்ளார நான் விதவிதமான தேகத்துக்குள்ளார நுழைஞ்சு விதவிதமான ஜீவர்களா தெரியுது. அப்போ நல்ல ஞானம் உள்ளவன் என்ன பண்ணுவான், எல்லா தேகமும் வெறும் இல்யூஷன், சொப்பன தேகம் மாதிரி. மாண்டூக்கிய காரிக்கை அதான் சொல்லுது. எப்படி சொப்பன தேகமோ அதே மாதிரிதான் ஜாகிரத தேகங்களும் கூட. உண்மை இல்லை, எல்லாம் இல்யூஷன். எது உண்மை, இதுல இருந்து பார்க்கிறவன் உண்மை. க்ஷேத்திரஜனா இருக்கானே ஆத்மா, அதுதான் உண்மை, அதுதான் பிரம்ம தத்துவம் என்று எவர்கள் பார்க்கிறார்களோ, சமமா பார்க்கிறார்களோ, அவர்கள்தான் சமதர்ஷிகள் அப்படின்னு பேர். சமதர்ஷனத்தை அடையாதவன் ஞானியாக ஆக மாட்டான், அவனுக்கு ஞானம் இல்லைன்னு அர்த்தம். ஆயிடுச்சா? இதோட 18வது ஸ்லோகம் முடிஞ்சது. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. இதுல பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல இன்னொரு ஒரு கொட்டேஷன் எழுதிக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா ஈஷாவாசிய உபனிஷத்துல 6, 7 2 மந்திரங்கள். ஞானம் எப்படி உண்டாகணும், லட்சியம் இதான். நான் பிரம்மம் நான் தெரிஞ்சிருக்கேன் சுவாமி அப்படிலாம் இல்லை. பிரம்மஞானம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏக்கமே அத்விதீய ஞானம் தான் பிரம்மானுபூத்தின்னு பேரு. சர்வமும் நானாத்தான் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கணும். மந்திரம் சொல்லுது பாத்தீங்க அப்படின்னா ஈஷாவாசிய உபனிஷத்துல மந்திரம் 6வது மந்திரம் 7வது மந்திரம் சொல்லுது, யஸ்து சர்வாணி பூதானி ஆத்மன் ஏவானு பஷ்யதி. எல்லா ஜீவராசிகளையும் தன்னிடத்தில் பார்க்கிறானோ. எந்த அவஸ்தையில எல்லா ஜீவராசிகளை, சாண்டாளன்ல இருந்து ஆரம்பிச்சு பிராமணன்ல இருந்து எல்லா ஜீவராசிகளும் என்னிடத்தில் கல்பிதம், பிரம்மமா இருக்கிற என்னிடத்தில், சுத்த திரஷ்டாவா இருக்கிற என்னிடத்தில் இந்த காட்சிகள் எல்லாம் கல்பிதம் அப்படின்னு பாக்குறானோ. அது மட்டும் இல்ல, சர்வ பூத்தேஷுச்ச ஆத்மானம், எல்லா பூத்தங்கள்லையும் பாத்தீங்கன்னா தன்னையும் எவன் பார்க்கிறானோ. நான் தான் சாண்டாளன் இடத்துல நானா இருக்கேன், நான் தான் சதுர்வேதம் படிச்ச பிராமண இடத்துலயும் நானா இருக்கேன், எறும்புக்குள்ளாரையும் நான் தான் நானா இருக்கேன், தேவனுக்குள்ளாரையும் நானா இருக்கேன் அப்படின்னு தன்னையே எல்லா ஜீவராசிகளிலும் பார்க்கிறானோ. ததோ ந விஜிகுப்சதே. அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த அல்பத்தனங்கள் எல்லாம் இல்லாம போகுது. சர்வத்திலையும் பிரம்ம தரிசனம் பண்றான், அதனால அவனுக்கு அல்பத்தனங்கள் இல்லாமல் போய் விடுகிறது. அது மட்டும் இல்ல, அடுத்த மந்திரம் 7வது மந்திரம் சொல்லுது, யஸ்மின் சர்வாணி பூத்தானி ஆத்மன் ஏவானு பஷ்யதா தத்ர கோ மோக கஷோக ஏகத்துவம் அனுபஷ்யதா. அற்புதமான மந்திரம். யஸ்மின், எந்த காலத்துல, இந்த நம்ம ப்ராசஸ் போயிட்டு இருக்கோம், ஞான மார்க்கத்துல போயிட்டு இருக்கோம். ஒரு காலம் வரும், மெதுவா சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி இது மெதுவா டைஜஸ்ட் ஆகும் இந்த ஞானம். இந்த ஞானம் டைஜஸ்ட் ஆன நிலையில யஸ்மின், எந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா சர்வபூதங்களையும் தன்னிடத்திலேயே பார்க்கிறானோ. சர்வபூத்தானி ஆத்மைவா பூத், எல்லாம் நான் தாங்க, என்னிடத்துல பார்க்கல, நானாவே பார்க்கறது. நான் தான் எல்லாம். எறும்பு நான் தான், இந்த செடி கொடி நான் தான், அசுரன் நான் தான், தேவன் நான் தான், சாண்டாளன் நான் தான், பிராமணன் நான் தான், க்ஷத்திரியன் நான் தான், வைஷ்யன் நான் தான் அப்படின்னு எவன் பார்க்கிறானோ அவன் தான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எங்கெங்க மோகம் இருக்க போகுது. சம்சாரத்துல சம்பவிக்கிற மோகமோ சோகமோ எதுவும் சம்பவிக்கவே ஆகாது அப்படின்னு பலனும் சொல்லப்பட்டிருக்கு ஈஷாவாசியத்தில்.
இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 29-30 பகவத்கீதால 6:29-30 2 ஸ்லோகங்கள் எழுதிட்டீங்கன்னா இதே விஷயம் ஈஷாவாசியத்தை சொன்னது அது அப்படியே சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வாத்ம பாவம் தான் இம்பார்ட்டன்ட். சர்வாத்ம பாவத்தை அடைந்தவன் தான் சர்வம் பிரம்மமயம் அப்படின்ற ஞானத்தை அடைந்தவன் தான் ஞானி. மற்றவர்கள் எல்லாம் ஞானி இல்லை. பேதத்தை பார்ப்பவன் அவன் ஞானியா இருக்கவே முடியாது. பிருகதாரண்ய உபனிஷத்து இன்னும் அட்வான்ஸா போய் மந்திரம் சொல்லுது. என்ன மந்திரம் சொல்லுது அப்படின்னா, யோ அந்நியத்திர பிராமணம் பிரம்மம் வேத, யோ அந்நியத்திர பிரம்மம் வேத பிரம்மம் தம் பராதாத் அப்படின்னு ஒரு மந்திரம் ஆரம்பிக்குது பிருகதாரண்யத்துல. எவன் தனக்கு அந்நியமாக பிராமணனை பார்க்கிறானோ, இங்க நார்த் இந்தியால எல்லா இடத்துலயுமே அப்படிதான். ஆரியர்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டு, நாங்களாம் திராவிடர்கள், இவங்கெல்லாம் ஆரியர்கள், இவங்கெல்லாம் எங்க இருந்தோ வந்தாங்க அப்படின்னு எப்ப பார்த்தாலும் பிராமண துவேஷம் நிறைய பேர்கிட்ட இருக்கு. மந்திரம் சொல்லுது, எவன் தனக்கு அந்நியமாக பிராமணனை பார்க்கிறானோ அவன் பிராமணனால் தோற்கடிக்கப்படுவான், ஜெயிக்கப்படுவான் அப்படின்னு. அடுத்து, எவன் தன்னை வந்து பார்த்தீங்கன்னா க்ஷத்திரியனுக்கு அந்நியமாக தன்னை அறிகின்றானோ அவன் க்ஷத்திரியனால் வெற்றி கொள்ளப்படுவான், பராஜயம் செய்யப்படுவான். எவன் வைஷ்யனை தனக்கு அந்நியமாக பார்க்கிறானோ அவன் வைஷ்யனால் வெற்றி கொள்ளப்படுவான், பராஜயம் செய்யப்படுவான். எவன் சூத்திரனை வந்து இவன் சூத்திரன் அப்படின்னு விலக்கி வச்சு பார்க்கிறானோ, பேதத்தோடு பார்க்கிறானோ அவன் சூத்திரர்களால் வெற்றி கொள்ளப்படுவான். எவன் தனக்கு அந்நியமாக இந்த உலகத்தை பார்க்கிறானோ, இந்த ஜெகத்து எனக்கு வேறாயிருக்குன்னு பார்க்கிறானோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெகத்தால வெற்றி கொள்ளப்படுவான் அப்படின்னு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா, அகம் பிரம்மாஸ்மின்னு பார்க்கணும். இது எல்லாம் பிரம்மஸ்வரூபம், அந்த பிரம்மமா தான் நான் இருக்கேன்னு பார்க்கிறான் அப்படின்னா சர்வம் அபவது, அவன் சர்வமாக ஆகின்றான் அப்படின்னு பிருகதாரண்ய உபனிஷத் சொல்லுது. பிரம்மம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல பிரம்மா இருக்காரு பார்த்தீங்களா, சிருஷ்டிகர்த்தா. சிருஷ்டிகர்த்தாவா இருக்கிற பிரம்மாவை படைச்ச மாத்திரத்துல அந்தர்யாமியா இருக்கக்கூடிய அந்த பகவான் விஷ்ணு பகவான் என்ன பண்றார், ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானத்தை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற அந்தர்யாமியா இருக்கிற பகவானே அகம் பிரம்மாஸ்மின்னு தத்துவமசின்னு ஒரு உபதேசம் பண்றார். உபதேசம் பண்ண மாத்திரத்துல அந்த பிரம்மா வந்து பார்த்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு தன்னை அறிந்தார். அறிஞ்ச மாத்திரத்துல அவர் சர்வமாக ஆனார், அவரே சர்வமா ஆயிட்டார் அப்படின்னு சொல்லுது. அப்ப அதே மாதிரி மந்திரம் சொல்லுது, அதே மாதிரி ரிஷிமார்கள் இடத்துல யாரு வந்து பார்த்தீங்கன்னா தன்னை அகம் பிரம்மாஸ்மின்னு அறிகிறானோ அவன் சர்வமாகிறான். மனிதர்களில் யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மின்னு அறிகிறானோ அவனும் சர்வமாகின்றான், எல்லாமா ஆயிடுறான். தேவர்களிடத்தில் எவன் வந்து பார்த்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மின்னு எந்த தேவன் அறிகிறானோ அவனும் சர்வமாகின்றான். அப்ப அகம் பிரம்மாஸ்மின்னு அறிஞ்சிட்டு என்ன பண்ண முடியும், சர்வாத்ம பாவம் சித்திக்கும். பிரம்மம்னா என்னது, சர்வம், சர்வம் பிரம்மம். அப்ப நான் பிரம்மம்னு ஒருத்தன் அறிஞ்சான் அப்படின்னா அவன் சர்வமா ஆயிடுறான். பேதம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பேதம் இருக்கவே இருக்காது. இதுதான் 18வது மந்திரத்தோட தாற்பயம். இப்ப கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விசாரம் ஆரம்பிக்குது. ரொம்ப அற்புதமான விசாரம் ஆரம்பிக்கிறார். 19வது ஸ்லோகத்துக்கு ஒரு அவதாரிக்க ஆச்சாரியர் எழுதுறார். யாரெல்லாம் கொஞ்சம் இதில் கான்ட்ரடிக்ஷன், இப்போ நான் சொன்னதுலலாம் கொஞ்சம் பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஆச்சாரமா அனுஷ்டானமா இருக்கவங்க நிறைய பேர் இருக்கீங்க. சுவாமி என்ன சுவாமி இது எங்களால் கான்ட்ரடிக்ஷன் ஒத்துக்க முடியலையே, ஏன்னா பூர்வ காண்டத்துல எல்லாம் பேதம் தான், அப்ப இது எப்படி முடியும், இது சம்பவமா அப்படின்னு யாருக்காவது கேள்வி வரும். ஆச்சாரியார் அந்த 2500 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பாஷ்யம் ரொம்ப அற்புதமான பாஷ்யம் சொல்றார். எந்த இடத்துல பேதம் பார்க்கணும், எந்த இடத்துல பேதம் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். நனு பூர்வபக்ஷி ரூபத்துல கேள்வி கேட்கிறார். நனு பூர்வபக்ஷி அபோஜியானாஹா தே தோஷவந்தஹா, யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காக்காவை சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான், வானத்துல பார்த்தா டும்னு சுட்டுவான், காக்கா குருவி எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிடுவான். நேத்தான் வந்து கேட்டேன், குருவியெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்கான். குருவிக்காரன்னா என் பேர் வந்துச்சுன்னா ஐயோ குருவி சின்னோண்டு குருவி தானேங்க அப்படின்னு, ஆமா அதையும் பிடிச்சி நெருப்புல வாட்டி சாப்பிடுவான். சைனாக்காரன்லாம் பாருங்க பாம்பு பல்லியெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டு இருக்காங்க, தேலெல்லாம் எடுத்து சாப்பிட்றானுங்க. ஐயோ சைனாக்காரன்லாம் குருவிக்காரங்க எல்லாமே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அபோஜியானாகன்னு என்ன அர்த்தம், உண்ணக்கூடாதவைகளை எல்லாத்தையும் உண்ணக்கூடியவர்கள். சாப்பிடக்கூடாதவைகளாம் என்னது, நாய் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ நாயை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றவன் இருக்கான் உலகத்தில்,
தாய்லாந்து பக்கம்லாம் போயிட்டீங்கன்னா தெருவில் வந்து நாயே இருக்காதான், பூனை இருக்காதான். பூனை வந்து மிசோராம் பக்கம்லாம் போயிட்டீங்க அப்படின்னா பூனையை நம்ம இந்தியாலேயே நிறைய இடத்துல வந்து நாய் கறி கிடைக்கும், பூனை கறி கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அப்போ என்ன அர்த்தம்? பூனை போச்சுன்னா பிடிச்சி சாப்பிடுவான் அன்னைக்கு. அப்போ அது மாதிரி அபோஜ்யானாக, உண்ணக்கூடாதவைகளை சாப்பிடக்கூடாதவைகளை சாப்பிட்றவங்க யாரு? தே தோஷவந்தகா, அவர்கள் தோஷத்தை உடையவர்கள். அப்படி தோஷத்தை உடையவர்களை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கௌதம ஸ்ருதி வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதி ஒரு அற்புதமான ஒரு வச்சனத்தை சொல்லுது கௌதம ஸ்மிருதியில. என்னன்னு கேட்டீங்கன்னா, சமசமாபியாம் விஷமசமே பூஜாத்தா தோஷவந்தா. என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஈக்குவலான ஆளை, ஒரு சதுர்வேதம் படிச்ச 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், 4 பேரோட சமமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமமில்லாதவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட உட்கார வைக்கக்கூடாது. நார்த் இந்தியாவில் பங்கத்து நம்ம சொல்லுவோம், நம்ம என்னது பந்தி பரிமாறுறதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. பந்தியில் உட்கார வைக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக சாதுக்கள் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சதுர்வேதம் படித்தவங்களை எல்லாத்தையும் தனியாக உட்கார வைப்பாங்க. 3 வேதம் படித்த திரிவேதிகளை எல்லாத்தையும் தனியாக உட்கார வைப்பாங்க. சதுர்வேதி படித்தவங்க மத்தியில் வந்து திரிவேதியை கொண்டு வந்து உட்கார வைக்க மாட்டாங்க. ஏக்க வேதம் படித்தவங்களை உட்கார வைக்க மாட்டாங்க. திரிவேதம் படித்தவங்களை உட்கார வைக்க மாட்டாங்க. அப்போ அவங்கவுங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். சாஸ்திரம் படித்தவங்களுக்கு ஒரு மாதிரி, சாஸ்திரம் படிக்காதவங்களுக்கு ஒரு மாதிரி. பிராமணர்கள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாச்சகம் பண்ணுற பிராமணர்கள் இருக்காங்க, பரிச்சர கர்மா பண்ணக்கூடிய பிராமணர்கள் இருக்காங்க. காஞ்சிபுரத்துலலாம் நிறைய பேர் அது மாதிரி இருப்பாங்க. கும்பகோண பிராமணர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மயிலாடுதுறை மாயவரத்தில் இருக்கிற பிராமணர்கள் காஞ்சிபுர பிராமணர்களை ஏற்றுக்க மாட்டாங்க. ஐயா சம்ஸ்காரமே இல்லாதவன் ஒதுக்கி தள்ளுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ எஜுகேஷன்லாம் இருக்காது அவங்கள்ட்ட. ரொம்ப ஆச்சார அனுஷ்டானம் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் மயிலாடுதுறை மாயவரம் பக்கத்துலலாம் ரொம்ப ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருப்பாங்க. அப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, படித்தவங்க படிக்காதவங்கன்ற தனித்தனியாக பிரித்து தான் ட்ரீட் பண்ணணும். தர்மசாஸ்திரம் அதை தான் சொல்லுது. சம அசமாபியாம், சமசமாபியாம்ன்றதுக்கு அர்த்தம் சமமாக இருக்கிறவங்களை சமமில்லாதவங்களோட சேர்ந்து ஒன்னா பூஜை பண்ணுறதும். அதே மாதிரி விஷம சமை என்ன அர்த்தம்னா, விஷமமாக இருக்கிற ஒரு நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சான்றாளர்களை வச்சு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வச்சு அவங்களுக்கு ஃபுட்டு தனியாக கொடுக்குறோன்னு வச்சுங்க. அவங்க இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிராமணனை கொண்டு போய் உட்கார வைக்கக்கூடாது. ஒரு 4 வேதம் படித்த பிராமணனையும் இல்லை வேதம் படித்த பிராமணர்களை வச்சு சாப்பாடு போடும்போது ஒரு சான்றாளனை கூப்பிட்டு போய் அவங்களுக்கு ஈக்குவலாக வைக்கக்கூடாது. இது மாதிரி பண்ணவே கூடாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, அப்படி பண்ணக்கூடிய எஜமானனுக்கு தோஷம் உண்டாகும், மகா பாப்பி ஆயிடுவான். நாங்கள் இங்கே பார்த்துருக்கோம். இங்கே திருவண்ணாமலையில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் 5:30 மணி வரைக்கும் பகவத்கீதை படிப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜபங்கள்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் பஜன்ஸ் பண்ணுவோம். எல்லா சாதுக்களும் சேர்ந்து நல்ல ஒரு பஜன்ஸ் பண்ணி ஒரு 7:30 மணிக்கு அன்னபூர்ண ஆசிரமம்னு ஒரு அன்னக்ஷேத்திரம் இங்கே இருந்துச்சு, அக்னிலிங்கம் பக்கத்தில். ரொம்ப அற்புதமான பெர்சன் அவர் பண்ணார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே பங்கத்து வைப்பார், ஒரே பந்தி இருக்கும் எல்லாருக்கும் ஒரே பந்தி. அப்படின்னும் போது சாதுக்கள் நல்ல அனுஷ்டானம் பண்ணிட்டு நல்ல சந்தியாலாம் பண்ணிட்டு வேதாந்தெல்லாம் படித்து பஜன்ஸ்லாம் பண்ணிட்டு சுத்த பத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருப்பாங்க. ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி அடிச்சுட்டு ஒரே பேட் ஸ்மெல்லோடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் வந்து பக்கத்தில் உட்காருவான். இந்த சுவாமி என்ன பண்ணார் அப்படின்னா, நான் சொன்னேன், சுவாமி இதை கரெக்ட் பண்ணுங்க, சாதுக்களை தனியாக நல்லா உட்கார்றவங்களை பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் பண்ணுங்க. அப்போ தண்ணி அடிக்கிறவங்களாம் தனியாக உட்கார வச்சுட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் கலந்து இருப்பான், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அப்போது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தபத்தமாக வந்து உட்கார்றவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தண்ணி அடிக்கிறவங்க வந்து உட்காந்து சாப்பிட்டானா அது என்ன ஆகும், பக்கத்தில் இருக்கவங்களால சாப்பிட முடியாது. அதனால இது கெட்டு போயிடும் சுவாமி, இது வேணாம், இப்படி பண்ணாதீங்க. அவர் சொல்லிட்டார். என்ன பண்ணாரு, இல்லை சுவாமி எல்லாத்துக்கும் ஒரே பந்தி தான் அப்படின்னு, ஒரே பந்தி அப்படின்ட்டார். கொஞ்ச நாளில் என்னாச்சுன்னா சாதுக்கள் போகிறதே நிப்பாட்டிட்டார். யாரும் சாதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்னக்ஷேத்திரத்துக்கு போகிறது எல்லாத்தையும், எங்களோட சாதுக்கள் என்னோட பிரம்மச்சாரிகள் என்கிட்ட படித்தவங்க எல்லாம் ஒரு 15 பேர் போவாங்க, எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டினதுக்கு பிறகு என்ன ஓடிட்டு இருந்துச்சுன்னா, அன்னக்ஷேத்திரத்தில் போகிறவன் வரவன் தண்ணி அடித்தவன் இது பண்ணுறவன் எல்லாம் வந்து உட்காந்து, தண்ணி அடித்தவனுக்கு அன்னக்ஷேத்திரம் யோசிச்சு பாருங்க, தம் அடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கவனெல்லாம் ஒன்றா உட்கார வச்சு அன்னது. அது மெதுவாக என்ன ஆயிடுச்சுன்னா க்ஷீணமாகி ஒரு இடத்துல இல்லாமல் போச்சு, மூடியாச்சு.
அதே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தர்ம காரியம் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த தர்ம காரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேதம் இருக்கணும். நான் நேற்றே சொன்னேன், ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா அட்டெண்டர் தனியாக இருக்கணும், மேனேஜர் தனியாக இருக்கணும், அக்கௌண்டன்ட் தனியாக இருக்கணும். எல்லாம் தனித்தனியாக இருந்தால் தான் அந்த ஆஃபீஸ் நடக்கும். ஐஓபி போனீங்க அப்படின்னா ஐஓபியில் வந்து ஆட்களே கம்மி. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் எப்போவுமே ஆதி காலத்துலேருந்தே அப்படி தான். அந்த பேங்க்கில் என்னென்னா திடீர்னு மேனேஜராக இருப்பார், திடீர்னு அக்கௌண்டன்ட் ஆவார், திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கேஷியராக இருந்து கேஷை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்பார். நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும், யார் வந்து பார்த்தீங்கன்னா அட்டெண்டர், யார் கேஷியர், யாருன்னு. நிறைய பேங்க்கில் அது மாதிரி ஆள் இல்லாத இடத்துலலாம் அது என்ன ஆகும், போக போக க்ஷீணமாயிடும் உங்களுக்கு. அதே எஸ்பிஐ பேங்க்கில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போய் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்கும். அவன் வந்து ஒர்க்கை மட்டும் பண்ணுவான். அப்போ தர்மம் அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தர்மம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தர்மம் கர்மம் அப்படி இருக்கும்போது சமமாக இருக்கிறவங்க சமமாக இருக்கணும், விஷமமாக இருக்கிறவங்க விஷமமாக இருக்கணும். சமமாக இருக்கவங்களையோட சமமில்லாதவங்களை உட்கார வச்சு ஒழுங்கா பூஜைகள் பண்ணக்கூடாது. அப்படி அவங்கள ஏதாவது புரஸ்காரம் பூஜைகள் பண்றீங்க அப்படின்னா அது என்ன கொடுக்கும், தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு கௌதம ஸ்மிருதி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லு. அப்படி வந்து ஆச்சாரியா சொல்ற இதி ஸ்மிருதேஹே, இது மாதிரி ஸ்மிருதியில சொல்லப்பட்டிருக்கே சுவாமி. அப்படி இருக்கும்போது நீங்க போன ஸ்லோகத்துல என்ன பண்ணிட்டீங்க, வித்யாவை நல்ல வினய சம்பன்னனா இருக்கிற பிராமணனையும் சாண்டாளனையும், நாயை சமைத்து உண்ணக்கூடிய சாண்டாளனையும், நாயையும் பன்னியையும் குதிரையையும் யானையையும் எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கிறவன் பண்டிதன் அப்படின்னு சொல்லிட்டீங்களே சாமி, தர்மத்துக்கு இது பொருந்தாதே அப்படின்னு இவன் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வபக்ஷி கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்டோன்னு ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார், ந தே தோஷவந்த, இல்லப்பா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தோஷம் இல்லாதவர்கள். ஏன் அப்படின்னு கேட்டா கதம், எப்படி தோஷம் இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. 19வது ஸ்லோகம். இகைவ தைர்ஜித சர்கஹ, இகைவ தைர்ஜித சர்கஹ ஏஷாம் சாம்யே ஸ்திதம் மனஹ, ஏஷாம் சாம்யே ஸ்திதம் மனஹ நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம, நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதாஹ, தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதாஹ இகைவ தைர்ஜிதः சர்கः ஏஷாம் சாம்யே மனஸ்திதம் மனஹ நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதாஹ. ஏஷாம் முதல் பதம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷாம் இருக்குல்ல, அதை எடுக்கணும். எவர்களுக்கு ஒரு நல்ல குருநாதர், பேதம் பார்க்காத குருநாதராக இருக்கணும், சர்வாத்ம பாவத்தில் இருக்க குருநாதராக இருக்கும். இப்போ நிறைய ஒரு சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா துண்டை கட்டிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பரிவிராஜகமாக இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாண்டுக்கிய உபனிஷத்தை எடுத்தார். என்கிட்ட பாடம் படித்தவங்க ஒரு 5-6 பேர் அவர்கிட்ட போய் பாடம் படித்தாங்க. பாடம் படித்தோன்னே பாதியில் வந்துட்டாங்க. சாதுக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதியில் வந்துட்டாங்க. பாதியில் வந்த மாத்திரத்தில் நான் கேட்டேன், மாண்டுக்கிய உபனிஷத்து போகுது இல்லை ஜி, ஏன் பாதியில் வந்தீங்க? இல்லை சுவாமி, அவர் பேதம் பார்க்குறாரு. பேதம் பார்க்குறாரு. என்ன பேதம் பார்த்தார் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை, பிராமண சன்னியாசி முன்னாடி உட்காருங்க, க்ஷத்திரிய சன்னியாசி மற்றவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காருங்க. நான் சொன்னேன், அவர் மாண்டுக்கு எடுக்கிறதுக்கு அவருக்கு அருகதை இல்லையே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாண்டுக்கிய உபனிஷத்து சொல்லுது இந்த ஜெகத்தே இல்லை, இது எல்லாம் சொப்பன மாதிரி, பேதமே இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிறக்கவே இல்லை அப்படின்னு மாண்டுக்கிய உபனிஷத்து அஜாதவாதத்தை சொல்லுது. அப்போ அஜாதவாதத்தை சொல்லக்கூடியவர் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிற மாதிரி இந்த 18வது ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி ஒரு ஞானியாக இருக்கணும். அப்படி இல்லாமல் பேதத்தை வந்து சன்னியாசிகள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, பிண்டதானம் வச்சோடனே பேதம் போச்சு. சன்னியாசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேதமே இல்லை, செத்த போனோம். சன்னியாசிகள் செத்த போனோம். அப்போ பணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேதம் இருக்குது? டெட் பாடி தான். டெட் பாடியில் எந்த பேதம் இல்லை. அப்போ யார் பார்க்குறாங்களோ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குருவாக இருக்க முடியாது. பேதம் பார்க்கின்றவர்கள், இவன் பிராமணன் அப்படின்னு உயர்வா பார்க்கறதோ, இவன் சத்திரியன் அப்படின்னு தாழ்வா பார்க்கறதோ யார்கிட்ட இருக்கோ அவர்கள் குருவா இருக்கவே முடியாது. இந்த வேதாந்தத்தை படிச்சு கொடுக்கறதுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு இல்லவே இல்லை. அப்ப எந்த குருநாதர் மூலமா, பேதம் பார்க்காத குருநாதர் மூலமா நல்ல சிரவணம் மனனம் நிதித்தியாசனமாச்சோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏஷாம் எவர்களுக்கு என்னாவது இகையேவ எவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே இந்த ஜெகத்திலேயே
என்ன பண்றாங்க அப்படின்னா சாமியே மனக ஸ்திதம். சாமியம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன? இந்த உலகத்துல 2 விஷயம் சாமியம், சமமா இருக்கிறது. எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிராண தத்துவம் வந்து உயிர்னு சொல்றமே, இந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளிலும் ஈக்குவலா இருக்கு. அதான் சகுண ஈஸ்வரன். சகுண ஈஸ்வரன் வந்து பிராண ரூபத்தில் இருக்கிறவர் எல்லா ஜீவராசிகளும் சமமா இருக்கார். 2வது வந்து பாத்தீங்கன்னா உணர்வுன்னு சொல்லக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் நிர்குணம். அப்ப சகுண ஈஸ்வரனும் சமமா இருக்கார், நிர்குண ஈஸ்வரன் கான்சியஸ்னஸா இருக்கிறவரும் சமமா இருக்கார். எவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்தனா இருக்கானோ, உண்மையான பக்தனும் எல்லா ஜீவராசிகளும் ஈஸ்வரன் ஒருத்தர் தான் பார்ப்பான். நல்ல ஞானியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவான்? நிர்குணத்தை அறிந்த ஞானியும் அந்த சாமியம் சொல்லக்கூடிய அந்த பிரம்மத்தை பார்ப்பான். இப்ப குருநாதர் மூலமா சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணி எவர்களுடைய மனதானது ஏஷா மனக, எவர்களுடைய மனதானது சாமியம் ஸ்திதம், அந்த சாமியம்னு சொல்லக்கூடிய சாமியே ஸ்திதம், சாமியம்னு சொல்லக்கூடிய பிரம்ம தத்துவத்தில் நிலை பெற்றதாகிறதோ, நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சோ, நல்ல முறையில நிஷ்டையை அடைந்தார்களோ, அவர்களால் என்ன ஆகுதுன்னா இகையேவ, இங்கேயே ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே, இந்த தேகம் இருக்கும் போதே என்ன பண்ணப்படுது? அவர்களால் இக ஏவ, இங்கேயே தைஹி, அவர்களால் ஜிதக சர்கா, இந்த சர்க்கம்னு சொல்லக்கூடிய இந்த என்டையர் சிருஷ்டியும் இந்த கிரியேஷன் எல்லாம் ஜெயிக்கப்பட்டதாக ஆகின்றது. அப்ப இதை ஜெயிக்கணும்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா மொத்தத்தையும் ஜெயிக்கணும்னா என்ன அர்த்தம்? இந்த திரும்ப இந்த லோகத்துக்கு வராம பண்ணணும். இந்த லோகத்துக்கு வராம இருக்கணும்னா எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த பிரம்மத்தில் வந்து பாத்தீங்கன்னா எவர்கள் நிலை நின்றார்களோ, எவர்களுடைய மனசு அகமகமகம்ன்ற ஸ்புரணத்திலேயே பிரம்ம தத்துவத்திலேயே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சோ, அவர்கள் இங்கேயே இந்த சிருஷ்டியை ஜெயித்தவர்களாகிறார்கள். அவர்களால் இந்த சிருஷ்டி ஜெயிக்கப்பட்டது சொல்லியாச்சு. ஏன்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, ஏனெனில் நிர்தோஷம் சமம் பிரம்ம. இந்த பிரம்ம தத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னா எந்த தோஷங்களும் இல்லாதது. சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்திலையும் பிரதிபிம்பம் தண்ணியில விழுது. சாக்கடையில விழுந்துச்சுனாலும் அந்த சாக்கடையோட தோஷம் சந்திரனுக்கு உண்டாகிறது இல்லை. கங்கால விழுந்தாலும் கங்கையோட வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான தன்மை அந்த சந்திரனுக்கு உண்டாகிறது இல்லை. அப்ப சந்திரனுக்கு எந்த தோஷங்களும் குணங்களும் சம்பந்தமே இல்லை, பிரதிபிம்பங்கள் உண்டாகிறதுனால. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மம் எல்லா தேகத்திலையும் இருக்கு, ஆனா எந்த தோஷங்களோடும் அதுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை. அதனால இந்த பிரம்மம் நிர்தோஷம், தோஷமில்லாததா இருக்கு. அது மட்டும் இல்ல, சமமாயிருக்கு. எல்லா ஜீவராசிகள்லயும் ஆத்மாவா சமமாயிருக்கு. அப்படிப்பட்ட அந்த பிரம்மம் இப்படி இருக்கிறதுனால தஸ்மாத், ஆகையினால் பிரம்மணி தேஸ்திதாக, அந்த சமம்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மத்துல தோஷமில்லாத, எதோடையும் சம்பந்தம் இல்லாத அந்த பிரம்மத்தினிடத்துல இந்த ஞானி புருஷர்கள் என்ன பண்றாங்க? ஸ்திதாகா, நிலை நிற்கிறார்கள், நல்லா எஸ்டாப்ளிஷாய் இருக்கிறார்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லியாச்சு. அப்ப என்ன அர்த்தம்? பிரம்மத்துல நின்னா உங்களுக்கு சர்வாத்ம பாவம் வந்துடும், பேதம் தெரியாது. பிரம்மத்துல எவன் நிக்கலையோ அவர்கள் என்ன பண்ணுவாங்க? மாண்டூக்கிய உபனிஷத் சொல்லி கொடுக்கிற சன்னியாசியா இருந்தாலும் என்னவா இருக்கும்? பேதம் போகல அப்படின்னா அவர்கள் கண்டிப்பா ஞானத்தை அடையல, அவங்க ஒழுங்கா சிரவணம் பண்ணலை. இப்போ நான் உங்களுக்கு சிரவணம் நடக்கும் போதே இத்தனை சொல்றேன்ல, இத்தனை கொட்டேஷன் சொல்றேன்ல. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் வேஷம்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இது எல்லாம் சொப்பனம் சொல்லி கொடுக்குறேன். சொப்பனத்துல ஏதாவது பிராமண சாண்டால பேதம் இருக்கா? சொப்பனத்துல எந்திரிச்ச மாத்திரத்துல பிராமணனும் இல்லை சாண்டாளனும் இல்லை. இருக்கிறது யாருன்னா ஒரே ஒரு திரஷ்டா, சொப்பன திரஷ்டாவா இருந்த நான் மாத்திரம்தான் மிச்சம் இருக்கேன். அப்ப பட்சிகளா இருக்கட்டும், அனிமல்ஸா இருக்கட்டும், என்டையர் சிருஷ்டியே வந்து பாத்தீங்கன்னா வெறும் திருஷ்யம்தான். கனவுல வந்து நல்ல கனவு எது, கெட்ட கனவு எது? சொன்ன கனவு தான். வெறும் திருஷ்யத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லது எது, கெட்டது எது, உயர்ந்தது எது, தாழ்ந்தது எதுவுமே இல்லை. அப்போ இந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்ம தத்துவம் எதோடையும் சம்பந்தம் இல்லாம எல்லாத்திலையும் ஈக்குவலா பிரதிபிம்பத்தை ஏற்படுத்துது. இதுல உயர்ந்தது தாழ்ந்தது எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்தில் ஞானி புருஷர்கள் நிலை பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்து
ஆச்சாரிய சொல்றார் இகையேவ. இகையேவன அர்த்தம் இகைவ இருக்கா, இகையேவ. இகையேவன அர்த்தம் ஜீவத்பிகியேவ. ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஏவ தைஹி அந்த சமதர்ஷிகளால், தைஹி சமதர்ஷிபிகி பண்டிதைஹி. போன ஸ்லோகத்துல சொல்லிச்சுல்ல பண்டிதா சமதர்ஷினகன் சொல்லிச்சுல்ல, அவர்கள் சமதர்ஷிகளா இருக்கக்கூடிய அந்த பண்டிதர்களால் என்ன ஆகுது அப்படின்னா ஜிதோன்னு என்ன அர்த்தம், ஜெயிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். வசீகிருத்தக அவங்க வசப்படுத்திட்டாங்க. ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவங்க அந்த பண்டிதர்களால் சமதர்ஷிகளால் வசப்படுத்தப்பட்டது. எது அப்படின்னா சர்கோ. இந்த சர்க்கம்னா என்ன அர்த்தம், ஜென்ம. சர்க்கம்ன்றதுக்கு அர்த்தம் சிருஷ்டி. சிருஷ்டினது இந்த உலகம் ஃபுல்லா சிருஷ்டி. இந்த சிருஷ்டியில நம்ம ஜென்மம் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அப்ப யாரு சமதர்சனத்தை உடைய பண்டிதர்களா இருக்காங்களோ அவர்களால் ஜென்மமானது ஜெயிக்கப்பட்டது. அப்ப என்ன அர்த்தம், அவங்க திரும்ப பிறப்பது இல்லை. அவங்க ஜெயிச்சுட்டாங்க, பிறவி சக்கரத்தை பிரேக் பண்ணிட்டாங்க, இந்த ஜென்மத்தை ஜெயிச்சுட்டாங்க. யாருக்கு அப்படின்னா ஏஷாம் சாம்யே. எவர்களுக்கு பாத்தீங்கன்னா சாம்யேன்னு அர்த்தம் சர்வபூதேஷு பிரம்மணி சமபாவி ஸ்திதம். இந்த சர்வபூதங்கள்லையும் பிரம்மம் எப்படி இருக்கு, சமபாவத்தில் இருக்கு. பிரம்மம் அகம் 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 இருக்கு. நம்ம இப்ப 80 பேர் பாடம் கேட்கிறோம் அப்படின்னா எல்லாருமே நான் தானே சொல்றோம். எல்லாத்தோட கான்சியஸ்னஸ்லயும் ஏதாவது நான்ல பேதம் இருக்கா, சரீரத்துல பேதம் இருக்கு. ஆனா பாத்தீங்க அப்படின்னா மனசுல பேதம் இருக்கு, இந்திரியத்துல பேதம் இருக்கு, எல்லாத்திலையும் பேதம் இருக்கு. ஆனா நான்ல பேதம் இல்லவே. நான் பரமஹம்சானந்தா, நான் சன்னியாஸ், நான் பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன், நான் பார்த்தீங்கன்னா தனலட்சுமி, நான் பிள்ளை சூரியன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. எல்லாம் என்னது, தேவன். நான் ஆம்பளை, நான் பொம்பளை, நான் அசுரன், நான் தேவன், நான் இந்திரன். எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சரீர பேதம் மட்டும்தான் இருக்கக்கூடிய நான்ல பேதம் இல்லை. அந்த நான் தான் பார்த்தீங்கன்னா பிரம்மம். அந்த பிரம்மம் சமபாவே ஸ்திதம். அந்த பிரம்மத்தினிடத்திலேயே பிரம்மணி, பிரம்மத்தினிடத்திலேயே சமமா இருக்கிற பிரம்மத்திலேயே ஸ்திதம். ஸ்திதம்னா நிலை பெற்றதோ. நிலை பெற்றதுன்னு என்ன அர்த்தம், நிச்சலீக பூதம், அசையாததாக. எது அசையாததா, மனக அந்த கரணம். எவர்களுடைய மனதானது அந்த கரணமானது அந்த பிரம்மத்திலேயே சமமா இருக்கிற அந்த பிரம்மத்திலேயே நன்றாக எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சோ அவர்கள் என்ன ஆகுறாங்க, இங்க ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஜென்மத்தை ஜெயிச்சிடுறாங்க. இந்த மொத்த என்டையர் கிரியேஷனையும் ஜெயிச்சிடுறாங்க. அப்போ இது இருந்தா என்ன இல்லாட்டி என்ன எல்லாம் சொப்பனமா போயிடும். பேதம் இல்லாம பிரம்மத்திலேயே ஆனந்தமா எஸ்டாப்ளிஷ் ஆயிடுறாங்க. ஆச்சாரிய சொல்றார் நிர்தோஷம். இந்த ஆத்ம தத்துவம் எப்படிப்பட்டது, நிர்தோஷம். எத்யபி தோஷவத்சு. வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம பிரம்ம தத்துவம் பாத்தீங்கன்னா நிர்தோஷமா இருக்கிறது. எப்படி இருந்தாலும் இந்த பிரம்ம நிர்தோஷமா இருந்தாலும் அப்படி இருந்தாலும் தோஷவத்சு. அந்த தோஷவத்சுனா தோஷத்தை உடையவைகள். எது, சொபாகாதிஷு. நாயை சமைத்து சாப்பிடுற யாரு, சாண்டாளன் முதலியவர்களிடத்துல அது இருக்கும்போது மூடைகி அவங்களாம் யாரு, இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாம என்ன பண்றாங்க, கண்டதையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த மூடர்களால் அந்த அவங்க உள்ளுக்குள்ளார இருக்கிற ஆத்மா இருக்குல்ல, அந்த சாண்டாளர்களிடத்திலையும் அந்த பிரம்மம் சமமா அகமகம்னு இருக்கு, நான் இருக்கு. ஆனா இந்த தேகத்தோட சேர்ந்து நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது தத்து தோஷைகி, அந்த தேகத்தில் இருக்கிற தோஷங்கள் எல்லாம் இந்த பிரம்மத்திலையும் இருக்கிற மாதிரி தோஷவத்து இவ விபாவியது. ஐயோ அவன் ரொம்ப அசுத்தமான ஆளுங்க, அவன் மகா பாப்பிங்க அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், அவனோட தேகத்துல நடக்கிற எல்லா காரியத்திலையும் உபாதியில இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாத்தையும் அந்த ஜீவன் இடத்துல அந்த ஆத்மாவின் இடத்துல நம்ம என்ன பண்றோம், பார்க்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா அதனால நம்ம என்ன பண்றோம், சாண்டாளனை பார்த்து அவன் தோஷம் உள்ளவன் அப்படின்னு பார்க்கிறோம். அது மாதிரி ஆத்மா விபாவியதே தெரிகிறது, தோன்றுகிறது. தத்தாப்பி ஆனா பாத்தீங்கன்னா அப்படியே இருந்தாலும் கூட தத் தோஷைகி அஸ்பிருஷ்டம் இது. ஆனா உள்ள இருக்கிற ஆத்மா அந்த பிரம்மத்துக்கு பாத்தீங்கன்னா எந்த தோஷமும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. அஸ்பிருஷ்டம், தொடவே தொடாம உள்ள இருக்கிற ஆத்மா இருக்கு. அப்ப இந்த வேலை வெளியில தெரியறதெல்லாம், வெளியில தெரியுது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இல்யூஷன் போயிட்டு இருக்கு. இருக்கிறது ஒரே பிரம்ம தத்துவம், ஒரே ஸ்கிரீன். ஒரு ஸ்கிரீனுக்கு மேல சாண்டாளன் கல்பித்தம், நல்ல பிராமணன் கல்பித்தம், நாய் பூனை பண்ணி எல்லாம் கல்பித்தம்.
ஆனா அதுக்குள்ளார இருக்கிற ஸ்கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டரோட எந்த சம்பந்தமும் இல்லை. நாய் எதை சாப்பிட்டாலும், சாண்டாளன் எதை சாப்பிட்டாலும் அந்த ஸ்கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்பே இல்லை. ஏன்னா வெறும் திருஷ்யம், காட்சிகள். அதே மாதிரி இந்த பிரம்ம தத்துவம் எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கிறது, ஆனா எந்த தோஷத்தோடையும் சம்பந்தம் இல்லாம இருக்கு. அதனால நிர்தோஷம். இந்த பிரம்மம் எப்படிப்பட்டது? சம்பந்தம் இல்லாம, ஸ்கிரீன் மாதிரி, காட்சிகளோட சம்பந்தம் இல்லாம இருக்கிற ஸ்கிரீன் மாதிரி நம்ம எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கிற அந்த பிரம்ம தத்துவம் சம்பந்தம் இல்லாம, தோஷம் இல்லாம இருக்கு. அதனால அதுக்கு பேரு நிர்தோஷம் அப்படின்னு பேரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா தோஷ வரிஜிதம் ஹியஸ்மா. ஏன் அப்படின்னா அந்த பிரம்மம் தோஷம் இல்லாதது, சம்பந்தம் இல்லாதது. அது மட்டும் இல்ல, ந அபி ஸ்வகுண பேத பின்னம். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம்லாம் இருக்குல்ல சுவாமி, அதோட அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஏன் அப்படின்னா ந அபி, மேலும் அது ஸ்வகுண பேத பின்னம், அது குணங்களோட பேதத்துல வந்து பாத்தீங்கன்னா பின்னப்பட்டதா இருக்கு. எப்படி அப்படின்னா நிர்குணத்வாத் சைத்தன்யஸ்ய. இந்த நிர்குணமா இருக்கிறது பிரம்ம தத்துவம், அதுல குணங்கள் இல்லவே இல்லை. குணங்கள்லாம் எங்க இருக்கு? மாயையில இருக்கு. திரிகுணாத்மிகா மாயையில தான் குணங்கள் எல்லாமா இருக்கு. 3:27 பார்த்தோம்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசா. எல்லா கருமங்களும் யாரு பண்றா அப்படின்னா மாயா பண்ணுது. மாயையோட 3 குணங்கள் பண்ணுது. தமோ குணம் இருக்கிறவன் நாய சாப்பிடுறான், ரஜோகுணம் இருக்கிறவன் வேற ஒன்ன சாப்பிடுறான், சத்துவகுணம் இருக்கிறவன் ரொம்ப சுத்தபத்தமா இருக்கான். அப்ப யாரு பண்றாப்பான இந்த குணங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணுது. ஆனா வந்து பிரம்ம தத்துவம் எதையுமே பண்றதில்ல. ஏன்னா பிரம்ம தத்துவத்துல குணங்களே இல்லை, பிரம்மம் நிர்குணமா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யஸ்ய வக்ஷதீச்ச பகவான். பகவான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லவும் போறார். எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 13வது சாப்டர்ல 31வது ஸ்லோகத்துல சொல்லப்படுற எதெல்லாம் நம்ம வெளியில பாக்குறோமோ இச்சாதீனாம் க்ஷேத்திர தர்மத்துவம். 13:6 கரெக்டா எழுதிருக்கு. 13:6 சொல்லப்பட்டிருக்கு. இந்த இச்சா துவேஷம் அப்படிலான்றது நிறைய தன்மைகள் எல்லாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டாளனுக்கு நாயை சாப்பிடணும்னு இச்சை வருது. அந்த இச்சை அது எதோட தர்மம்? அந்த சரீரத்தோட தர்மம். ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமான ஆகாரம் சாப்பிடணும்னு ஒரு பிராமணனுக்கு தோணுது. அது ஏன் இச்சை வருது? அது சத்துவகுணத்தோட காரியம், அது சரீரத்தோட தர்மம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இச்சைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரீரத்தோட தர்மம் தான் எல்லாமே. இந்த பிரம்மத்துக்கு எந்த தர்மமும் இல்லவே இல்லை. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து 13:6 பகவான் சொல்லவும் போறார். க்ஷேத்திர தர்மத்துவம். அதுக்கு அடுத்தது அனாதித்வாத் நிர்குணத்வாத் இதுச்சு. அப்போ அந்த 13:31 சொல்லுது இந்த பிரம்ம தத்துவம் அனாதி காலத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு மேல கருமத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய தேகங்கள் வந்து போகுது. சினிமா தியேட்டர்ல ஸ்கிரீனுக்கு மேல விதவிதமான ஃபிலிம் வருது. ஒவ்வொரு ஃபிலிம்லையும் விதவிதமான கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டே இருக்கு. ஸ்கிரீனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அது அனாதி காலத்துல இருந்து ஸ்கிரீன் இருக்கு. எப்போ ஸ்கிரீன் தியேட்டர் கட்டினானோ அப்போ வந்து அந்த ஸ்கிரீனை பண்ணான். அதுக்கப்புறம் அப்படியே இருக்கு. அதுக்கு மேல நிறைய ஃபிலிம் வந்து போகுது. அதே மாதிரி பிரம்ம தத்துவம் அனாதியா இருக்கிறது, நிர்குணமா இருக்கு. அதுக்கு மேல எந்த காட்சிகளும் இல்லை. ஆனா அதுக்கு மேல சூப்பர் இம்போஸ் ஆகிட்டே இருக்கு. நிறைய காட்சிகள் ஃபிலிம் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பிராமண க்ஷத்திரிய வைசிய பேதங்கள் எல்லாம், அனிமல்ஸ் பட்சிகள் எல்லா பேதங்களும் வெறும் ஆபாசம், தோற்ற மாத்திரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 13:31 ஆச்சாரியார் ஆத்மாவை நிர்குணம்னு சொல்ற என்று பகவானால் சொல்லப்படுறதா இருக்கு. அதனால நாபி அந்தியா விசேஷா ஆத்மனோ பேதக்காக சந்தி பிரதிசரீரம் தேசாம் சத்வே பிரமாண அனுபத்தேகே. வைசியர்கள் சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாதி குண கர்மா அப்படின்னு அவங்க வரிசையா சொல்லுவாங்க. ஜாதி இருக்கு ஒவ்வொன்றுத்துலையும். இப்போ வந்து நான் எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் இது மானிட்டர் இருக்கு. இந்த மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் ஜாதி. நான் வச்சிருக்க மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது பென்கியூவா? பென்கியூ அப்படின்னு ஒரு மானிட்டர் வச்சிருக்கேன். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி வச்சிருக்காங்க, ஒவ்வொருத்தரும் நிறைய டெல் வச்சிருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கு. அப்போ இது எல்லாம் எதில் ஜாதி அப்படின்னு கேட்டீங்கன்னா மானிட்டர் ஜாதி. செல்ஃபோன் வச்சுருக்கோம், வேற வேற விதவிதமாக செல்ஃபோன் வச்சுருக்கோம். ஆனால் என்ன ஜாதி இருக்கு? செல்ஃபோன் ஜாதி, டேப்லெட் ஜாதி அப்படின்னு ஒவ்வொரு குரூப்பாக பிரிச்சிருக்கோம். வேற வேற பேர் இருக்கலாம். இப்போ நம்மளாம் என்னது? மனுஷ ஜாதி. வேற வேற பேர் மனுஷ ஜாதி, ஆண் ஜாதி, பெண் ஜாதி,
இதெல்லாம் இருக்கு. விதவிதமான பிராமண ஜாதி, க்ஷத்திரிய ஜாதி, இதெல்லாம் இருக்கே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாப்பி அந்தியா விசேஷம், கடைசி விசேஷம் எதுனா ஜாதி தான். அந்த ஜாதி வந்து பாத்தீங்கன்னா பேதக்காக சந்தி, ந பேதக்காக சந்தி. இதை வந்து பாத்தீங்கன்னா பேதம் பண்றதுக்கு முடியவே முடியாது. ஏன் அப்படின்னா பிரதிசரீரம் சத்வே பிரமாண அனுபபத்தே. ஜாத்தியை காட்டுங்க சாமி, சரீரத்துல ஜாத்தியை காட்டுங்க சாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா ஜாத்தியை காட்ட முடியுமா? சரீரத்துல 8 தத்துவங்கள் இருக்குல்ல, என்னது மேல கலர் வேணா காட்டலாம். ஐயங்காரோட கலர். நான் இன்னைக்கு கோயிலுக்கு போயிருக்கேன், திருக்கோவில். பார்த்தா ஒரு வடகல ஐயங்கார் வந்து நிக்கிறாங்க. என்ன கலருங்க அது? கோல்டு கலருங்க, கோதுமை கலர். நான் பார்த்தா ஐயோ என்ன இப்படி இருக்காங்க, எங்க வானத்துல இருந்து வந்தாங்களோ, வைகுண்டத்துல இருந்து வந்தாங்களோ அப்படின்னு. அப்போ ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னை எடுத்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்கின் என்னது? சாப்பிட்ட ஃபுட்டு தான் சாமி, வேற எதுவும். ஸ்கின்னை மேல இருக்கிற ஸ்கின் பலூன் மாதிரி இருக்கிற ஸ்கின் தான். அதை மட்டும் உரிச்சிட்டீங்க அப்படின்னா என்னாச்சு? உள்ள இருக்கிற ஃப்ளஷ்ஷா இருக்கட்டும், ரத்தமா இருக்கட்டும், போனா இருக்கட்டும், அஸ்தியா இருக்கட்டும், மஜ்ஜாவா இருக்கட்டும், எல்லாம் என்னது? உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் ஒண்ணுதான், வேற எதுவுமே இல்லை. அப்ப ஜாத்தியை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க போய் பார்ப்பீங்க? சரீரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜாதி இருக்குன்னு யாராவது வந்து பாத்தீங்கன்னா விசேஷமா இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு சரீரத்திலையும் ஜாதி இருக்குன்னு காட்ட முடியுமா? அப்படின்னா பிரமாண அனுபபத்தேகே, அதுக்கான பிரமாணம் இல்லை. தேகத்துல இருக்கிற மேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் எடுத்துட்டீங்கன்னா எந்த பேதமும் தெரியாது. இப்ப என்கிட்ட ஒரு பிராமணர் இருந்தார், நல்ல கருப்பு பிராமணர். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, நீ வந்து பிராமணனாதையா அப்படின்னு அடிக்கடி கேட்டுப்பேன். ஆமா சாமி, எங்க அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா அப்படி கருப்பா இருந்தாங்க, நானும் கருப்பா வந்துட்டேன். இல்லையா, ஏதோ தப்பு நடந்திருக்கேன், என்னவோ தப்பு, நீ பொய் சொல்ற, நீ பிராமணன் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். வைஷ்ணவர்கள்லேயே வடகலை தென்கலையை பாருங்க, நிறைய பேர் பிராமணர்கள் வந்து பாத்தீங்கன்னா கருப்பா இருப்பாங்க. நிறைய பிராமணர்கள் கருப்பா இருக்கிற பிராமணர்கள் இருக்காங்க. ஐயங்கார்லயே கருப்பா இருக்கிற ஐயங்கார் 2-3 பேர் இருக்காங்க திருவண்ணாமலையிலேயே. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒரு வஜ்ர சூச்சிகா உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு, நான் படிச்சு கொடுக்கணும்னு உங்களுக்கு நினைக்கிறேன். ஒரு சின்ன இதான், சரீரம் பிராமணனா அப்படின்னு கேள்வி வரும். கோ பிராமணகன் தான் கேள்வியை ஆரம்பிக்கும். யாரு பிராமணன்? சரீரத்தை வச்சு பிராமணனா, கருமத்தை வச்சு பிராமணனா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா குணத்தை வச்சு பிராமணனா அப்படின்னு வரிசையா அது கேள்வி கேட்டுக்கிட்டே வரும். வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா சரீரத்துல பிராமண கஷத்திரிய வைஷ்யம் இல்லை, குணத்துல பிராமண கஷத்திரிய வைஷ்யம் இல்லை. எதையுமே தனியா பார்க்க முடியாது. டெட் பாடி ஒண்ணு கிடைக்குது அப்படின்னா எப்படி பிரிச்சு பார்க்க முடியும்? 8 தத்துவங்கள் உடம்புல என்ன இருக்கோ, சப்த தாத்துக்கள் என்ன இருக்கோ, அதுதான் எல்லாத்துக்கும் காமனா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது இந்த சரீரத்துல இந்த ஜாதி அப்படின்னு நம்மளா வந்து பாத்தீங்கன்னா அனாதி காலத்துல இருந்து கல்பனா பண்ணது, அத்தியாரோபம் பண்ணது. இதுல எந்த ஒரு பிரமாணமும் இல்லவே இல்லை. சரீரத்துல இந்த அந்திய விசேஷம் சொல்லக்கூடிய ஜாதி பேதம் இல்லவே இல்லை. பிரமாணத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரமாணமும் ஜாத்தியை பத்தினது இல்லவே இல்லை அப்படின்னு முடிஞ்சது. இதோட இது நிக்கட்டும், நாளைக்கு மீதி என்னமோ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் ய படேத் பிரயத புமான் விஷ்ணோபதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीतासु गीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुतां भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं. गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतमहत्. एकं शास्त्रं देवकीपुत्रगीतम् एको देवो देवकीपुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम श्रीकृष्णाय परमात्मने नमः. श्रीकृष्ण कृष्ण कृष्ण. ओम नारायण नारायण. अपवाद சாஸ்திரம்னு பேர், இதுக்கு பேரு நிவர்த்தி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேதம் நம்மள்கிட்ட இருக்கலாம். அந்த பேதத்தெல்லாம் கல்பிதம், எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறது தான் வேதாந்தம் பண்ணுது. எல்லா பேதங்களும் இல்லை, இருக்கிறது ஏக்கமேவ அத்விதீயம். அதில் வந்து ஜாதி பேதம் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு புரிஞ்சு.